ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 7வது ஸ்லோகம். யசம்யதத்வத்ரோ திதிக்ஷயா திசோ விலோக்ய தத்ரான்ய தபஸ்யமானஹ ஸ்வஸ்திஸ்மியமாஸ்தாய விம்ருஷதத்திதம் தபஸ்யுபாதிஷ்ட இவாததே மனஹ. ஓசையை கேட்டதும் அதை உச்சரித்தவர் யார் என்பதை எல்லா திசைகளிலும் தேடி கண்டுபிடிக்க அவர் முயன்றார். ஆனால் தன்னை தவிர வேறொருவரையும் அவரால் காண முடியவில்லை. அதே சமயம் தனக்கு கட்டளையிட்டு இடப்பட்டது போல தன் தாமரை ஆசனத்தில் திடமாக அமர்ந்து கொண்டு தவத்தை நிறைவேற்றுவதில் தன் கவனத்தை செலுத்துவதுதான் விவேகம் என்று அவர் எண்ணினார். சரி, இது சென்ற வகுப்போட தொடர்ச்சி தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிரம்மாவுடைய இடத்துல நம்ம இருந்தா என்ன ஆகும்? யாருமே இல்லை, யாரும் தனி ஒரு நபர், சுத்தி யாருமே கிடையாது. நம்ம எப்பவுமே நம்ம கூட யாராவது இருக்கணும்னு நினைக்கிறோம். ரொம்ப குறைவான நபர்கள் தான், ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் தான் தனிமையில இருக்க விரும்புவாங்க. தனிமையில் இருக்க விரும்புறது ரொம்ப குறைவானவங்க தான். ஆனா பெரும்பாலும் மக்கள் பாருங்க கூட்டத்தோட தான் இருப்பாங்க. இந்த பாம்பு போன்ற ஜந்துக்கள் தான் தனிமையிலே இருக்கு, மற்ற எல்லாமே கூட்டமா தான் இருக்கும். பெரும்பாலும் எல்லாரும் சேர்ந்து இருக்குன்னு ஆசைப்படுவோம். ஆனா கலியுகத்துல இந்த தனிமை அதிகமாயிட்டே இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலின்னு எடுத்துட்டா கூட, ஒரு குடும்பம்னா கூடி வாழ்றதுதான் குடும்பம். குடும்பம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து வாழ்றது. அப்ப அந்த குடும்பத்துல கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க தாத்தாவுடைய தாத்தா பாட்டியோட பாட்டி எல்லாம் இருக்கு. தாத்தாவுடைய தாத்தா பாட்டியோட பாட்டி அப்படின்னா அவங்க ஜெனரேஷன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன், அது மட்டும் 1-2 குழந்தைகள், எல்லாத்துக்கும் குறைந்தபட்சம் ஒரு 5-6 குழந்தைகளா இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம், அவங்களோட குழந்தைங்க. இப்படி பார்த்தா நம்ம சண்டே ப்ரோக்ராம் மாதிரி தான் தினமும் வீட்டுல இருக்கு. சண்டே ப்ரோக்ராம் மாதிரி தான் தினமும் வீட்டுல. இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்படியே இந்த உறவு முறைகள்லாம் செப்பரேட் ஆகுது, பிரியுது. கலியுகத்துல ஒரு ஃபேமிலியில, ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைங்க சேர்ந்து வாழ்ந்தா அது தவ வாழ்க்கை. நான் கல்யாணம் பண்ணிட்டு என் மனைவியோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது தவ வாழ்க்கை. நான் கல்யாணம் பண்ணி என் கணவரோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது தவ வாழ்க்கை. பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மாவை நான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா தவ வாழ்க்கை. அப்புறம் இதுவே தவ வாழ்க்கைன்னு அப்புறம் தாத்தா பாட்டி அத்தை மாமா இவங்களை பத்தி எல்லாம் சொல்ல. அப்ப ரொம்ப அரிதாயிடுச்சு கலியுகத்துல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பத்தை பார்க்கறது கலியுகத்துல அரிதாயிடுச்சு. இன்னைக்கு இன்னும் எங்க போயிடுச்சுன்னா கலியுகம், ஒரே வீட்டுல அப்பா அம்மா பசங்க இருந்தாலும் ஆளுக்கு ஒரு மொபைல் வச்சுட்டு அவங்க தனித்தனியா இருக்கு, ஆளுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு எந்திரமயமாயிட்டே இருக்கு. எந்திரமயம், எந்திரத்தோட வாழ்ந்து வாழ்ந்து மனுஷனுக்கு எந்திரனாக மெஷின் ஆயிடுச்சு. இந்த குழந்தைகள்லாம் சின்ன வயசுல இந்த சாவி கொடுக்குற பொம்மை வச்சு விளையாடுவாங்க.
பொம்மைக்கு சாவி கொடுத்து விட்டா அது அப்படி நடக்கும், ஓடும், ட்ரம்ஸ் அடிக்கும். அந்த மாதிரி காலையில எந்திரிக்கணும், மொபைல் பார்க்கணும், ஸ்கூலுக்கு போகணும், திரும்ப வரணும், மொபைல் பார்க்கணும், காலையில எந்திரிக்கணும், மொபைல் பார்க்கணும், வேலைக்கு போகணும், திரும்ப வரணும், மொபைல் பார்க்கணும். இப்படிதான் லைஃப். ரிலேஷன்ஷிப் வந்து உறவு முறைகள்லாம் போயிடுச்சு. வாட்ஸ்அப்ல சேர்ந்திருக்காங்க, நேர்ல சேர்ந்திருக்க மாட்டேங்குது. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, ஒரு ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அத்தை, மாமா, மச்சான் எல்லாம் இருப்பான். ஆனா நேர்ல இருக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன இருக்குது, அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் சண்டை போட்டுட்டு இருப்பான். என் பொண்ணுக்கு பர்த்டே வந்தது, யாருமே விஷ் பண்ணவே இல்லை. இதோ பாருங்க என் பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா. இதெல்லாம் தான் வாட்ஸ்அப்ல. எனிவே, இங்க விஷயம் என்னன்னா, சோ பிரம்மா தனியா இருக்காரு. தனியா இருந்தா கொஞ்சம் பயம் வரும். பயம். யாருமே இல்லாம தனியா இருந்தா பயம். பிரம்மா இங்க என்ன பண்றாரு, இது நேத்து படிச்சுட்டு இருந்தோம். அவரு இந்த தாமரை பூ மேல உட்கார்ந்து இருந்தாரு. அந்த கீழே போனா தாமரை தண்டு கீழே போய்கிட்டே இருக்கு. எங்கேயும் வெளிச்சம் மேல இருள் சூழ்ந்து இருக்கு எல்லா பக்கமும். நான் யாரு, எங்க உட்கார்ந்துருக்கேன், இது எங்க போகுது, ஒண்ணுமே புடிச்சுக்க முடியாம கன்ஃபியூஸ், குழப்பம் ஆயிட்டாரு. அப்புறம் தாப்பா அப்படிங்கிற சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு. தாப்பா பண்ணுங்க. பிரம்மா பகவான் இருந்து வந்த முதல் ஜீவ தத்துவம். படைப்பின் ஆரம்பத்துல படைக்கப்பட்ட முதல் ஜீவாத்மா பிரம்மா. அப்ப என்ன பண்ணாரு, பகவான் தான் பிரம்மாவை படைச்சிருக்காரு. நான்முகனை நாராயணன் தான் படைத்தார். நான்முகனை நாராயணன் தான் படைத்தார். பிரம்மாவை நாராயணன் பிரம்மாவை படைச்சாரு. இப்போ பிரம்மா என்ன பண்ணணும்னு சொல்லணுமே. இப்ப பிரம்மா என்ன பண்ணணும், அவருக்கு என்ன பண்றது தெரியல. நான் யாரு, நான் எங்க இருந்து வந்திருக்கேன், நான் என்ன பண்ற ஒண்ணுமே தெரியல. அப்படியே ஏதோ கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கு. அப்ப இந்த தபாங்கிற வார்த்தை அது அது மட்டும்தான் கேக்குது. தபா தபா. 2 தடவை தபா தபான்னு சவுண்ட் கேட்டுச்சு. இந்த சத்தம் எங்க இருந்து வருது, அதான் இப்ப ஆராய்ச்சி பண்றாரு. இந்த ஓசை, இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த சத்தம் எங்க இருந்து வருது, அது சொன்னது யாரு, எல்லா திசையும் பாக்குறாரு. 8 திசைகள் இருக்கு. 8 திசையும் பாக்குறாரு. ஆனாலும் பார்க்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சத்தம் எங்கிருந்து வந்து பிரம்மா பார்க்க யார், இந்த சத்தம் எங்கிருந்து வந்து இந்த சத்தத்தை உச்சரித்தவர் யாரு அப்படின்னு எல்லா திசையிலும் பாக்குறாரு. பிரம்மானால பார்க்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம், பதில் தெரிஞ்சோம் கைத்து. பிரம்மானால பார்க்க முடியல. சரி, யாருமே இல்ல, சத்தம் வந்துச்சு. அந்த சத்தம் போட்ட நபர் யாரு, சுத்தி முத்தி பார்த்தா பார்க்கவே முடியல. அப்ப என்ன அர்த்தம், ஒரே வார்த்தையில சொன்னா, சொந்த முயற்சினால பார்க்க முடியாது. சொந்த முயற்சினால ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பார்க்க முடியாது சத்தம் எங்க இருந்து வந்தது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஆன்மீக சப்தம். இது எங்க இருந்து வந்தது, ஆராய்ச்சி பண்ணலாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஆராய்ச்சி பண்ணி கற்பனை பண்ணலாம் தெரிஞ்சுக்க முடியாது. கோலோகேர பிரேமாதான ஹரிநாம சங்கீதம். இது ஆன்மீக லோகத்துக்கு தெரியும். அப்படின்னா முதல்ல நம்பணும். நம்பிக்கை தான் பிரதானம், நம்பணும். இங்க பிரம்மா என்ன பண்ணாரு, தன் சொந்த முயற்சினால தெரிஞ்சுக்க முடியல இந்த சப்தம் எங்க இருந்து வந்ததுன்னு. ஆனா அவர் தன்னை தவிர வேற யாரையும் பார்க்கவும் முடியல. அதே சமயம் இந்த சப்தம் வந்தது எனக்காக தான் யாரும் சொல்லியிருக்காங்க, இது எப்படி யூகிக்க முடியுது அவரால. யாருமே இல்ல, சப்தம் மட்டும் வருது, அது என்னவோ தெரியல. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, அப்படி எடுத்துக்கலாம், அப்படி கூட எடுத்துக்கலாமே. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, அது எனக்காக தான் அப்படி எடுத்துக்க முடியும் இல்லையா. பிரம்மா வந்து பிரபஞ்ச வெளியில பாக்குறாரு, யாருமே இல்ல. அவர் தன்னை தவிர வேற எதையும் பார்க்க முடியல. சப்தம் மட்டும் வந்தது. இந்த சப்தம் என்ன ஏது, இது எனக்காகவா, எப்படி நம்ம எடுத்துக்க முடியும். நாமளே வந்து
ஒரு பிரசாதம் எடுத்து வச்சிருக்காங்க ஒரு கோயில்ல. போய் உடனே அப்படி எடுத்து சாப்பிடுறது இல்ல. இந்த பிரசாதம் யாருக்காக வச்சிருக்காங்க? எனக்காக தான் வச்சிருக்காங்களா? யாருக்கு வச்சிருக்காங்க? பிரபு என்னை தான் கூப்பிட்டீங்களா? அங்க யாரோ 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஹரி 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 ஹரின்னு கூப்பிடுறாங்க. ஹரிபோல் ஹரிபோல், என்னை தான் கூப்பிட்டீங்களா நீங்க? ஏன் பிரம்மாவுக்கு இந்த டவுட் வரல? என்னையதான், எனக்காக தான் இந்த சப்தம். தேனே பிரம்ம ஹிருதயாதி கவியே முக்கியந்தி அச்சோரேக. பிரம்மா இதயத்திலிருந்தே பகவான் ஞானத்தை கொடுக்குற, நான் உனக்காக தான் கொடுத்தேன். இப்ப பிரம்மாக்கு ஏன் சந்தேகம் வரல? ஏன்னா பகவான் இதயத்திலிருந்து கொண்டு அந்த அறிவு கொடுத்தாரு. அகம் அஜ்ஞானஜம் தமக தேசாமேவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாஷ்யாம் ஆத்மபாவஸ்து ஞான தீபேன பாஸ்வதா. ஞான தீபேன பாஸ்வதா. சோ அதனால பிரம்மாக்கு டவுட் இல்ல. பிரம்மாவுக்கு ஏன் சந்தேகம் வரல? பகவானே அவர் இதயத்துல இருந்து அவருக்கு தீட்சை கொடுக்கிறார், இனிஷியேட் பண்றார். இனிஷியேஷன் அப்படின்னா துவக்கம், ஸ்டார்டிங். இனிஷியேஷன் இஸ் நாட் எண்ட். நிறைய பேருக்கு தீட்சை தான் முடிவுன்னு நினைச்சுக்கிறாங்க. தீட்சை முடிவு இல்ல, தீட்சா ஆரம்பம். தீக்ஷா, தீக்ஷான்னா ஆரம்பம். தீக்ஷா இஸ் நாட் எண்ட். தீட்சை முடிவு அல்ல, தீட்சை வந்து ஆரம்பம். சோ இனிஷியேட் பண்றாரு கிருஷ்ணா, பிரம்மாவுக்கு இனிஷியேட் பண்றாரு. தனக்கு கட்டளையிடப்பட்டது போல தன் தாமரை ஆசனத்தில் திடமாக அமர்ந்து கொண்டு தவத்தை நிறைவேற்றுதல், தன் கவனத்தை செலுத்துவதுதான் விவேகம் என்று அவர் எண்ணினார். எஸ், கரெக்ட். எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி தான் எனக்கு வந்து இப்ப அந்த கட்டளையிட்டு இருக்கு. ஓகே, சோ இதுதான் ஃபெய்த். சோ பிரம்மா இதயத்திலிருந்தே பகவான் அந்த நம்பிக்கை கொடுக்குறாரு, நம்பிக்கை கொடுக்குறாரு. அதான் குரு கிருஷ்ண பிரசாதம். குரு கிருஷ்ண பிரசாதி பாய் பக்தி லதா பீஜா. பக்தி லதா, பக்திங்கிற விதை, குருவுடைய கிருஷ்ணாவுடைய கருணை. தத் பிரசாதா. கிருஷ்ணா சொல்ற 18 சாப்டர்ல பகவத்கீதை 18ஆம் அத்தியாயத்தில் தம்மேவ சரணம் கச்சா சர்வபாவேன பாரதா தத் பிரசாதா பரம் சாந்தி. தம் ஏவ, அவரை சரணடை. இப்ப இங்க இன்னொரு டவுட் வரும். கிருஷ்ணர் தான் இந்த ஸ்லோகம் சொல்றாரு அர்ஜுன்ட்ட. கிருஷ்ணா தான் இந்த ஸ்லோகம் சொல்றாரு. அப்ப என்னை சரணடைன்னு சொல்லல கிருஷ்ணா. தம் ஏவ சரணம் கச்சா, நீ அவரை சரணடைறது மூலமாக. தம் ஏவ சரணம் கச்சா சர்வபாவேன பாரதா. அந்த ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் படிங்க பின்னாடி பகவத் 18 சாப்டர்ல. தம்மேவ சரணம் கச்சா சர்வபாவேன பாரதா தத் பிரசாதா பரம் சாந்தி. லாஸ்ட் லைன் மறந்து போச்சு. 18 சாப்டர்ல ஸ்லோகா நம்பர் மறந்து போச்சு. கிருஷ்ணா என்ன சொல்றாரு, புக்கு கொண்டாங்க நான் பாத்துக்கிறேன். சோ கிருஷ்ணா என்ன சொல்றாரு, அர்ஜுனனை பார்த்து அவரை சரணடைகிறாரு. அப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? எயிட்டீன் பாயிண்ட் 62 தமேவ சரணம் கச்சா சர்வபாவேன பாரதா தத் பிரசாதாத் பரம் சாந்தி ஸ்தானம் பிராப்சசி சாஸ்வதம். ஸ்தானம் பிராப்சசி சாஸ்வதம். ஓ பரதவழி குல தோன்றலே, அவரிடம் முழுமையாக சரணடைவாயாக. அவரது கருணையால் தெய்வீக அமைதியும் உன்னதமான நித்திய இடத்தையும் நீ அடைவாய். தெய்வீக அமைதி, பரம் சாந்தி. பரம் சாந்தினா தெய்வீக அமைதி. தென் சாஸ்வதம், சாஸ்வதோயம். சாஸ்வத் அப்படின்னா நிலையானது, நிலையான இடம். ஸ்தானம்னா இடம், ஸ்தானம்னா இடம். சாஸ்வதம் நிலையான இடம். எது? பகவானுடைய ஆன்மீக லோகம். பகவான் நித்தியமானவர், பகவானுடைய ஆன்மீக லோகம் நித்தியமானது, அவருக்கு செய்யும் பக்தி தொண்டு நித்தியமானது, சனாதனம். ஜீவாத்மா நித்தியமானவர். சோ இங்க கிருஷ்ணா ஏன் அவரிடம் முழுமையாக சண்டைவாயாக?
கிருஷ்ணருக்கு சொல்லிக்கலாம், என்கிட்ட சரணடைய சொல்லிக்கலாம், ஏன் அவரிடம் சரண? ஏன்? ஏன்னா அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பர்கள், சக்கிய பாவத்தில் இருக்காரு அர்ஜுனன். அர்ஜுனன் கிருஷ்ணன் சக்கிய பாவத்தில் இருக்கிறனால கிருஷ்ணா வந்து பகவான்கிட்ட சரணடைன்னு சொல்றேன். அப்ப இங்க கிருஷ்ணன் குருவா பேசிட்டு இருக்காரு. கிருஷ்ணா வந்து குருவா பேசிட்டு இருக்காரு, கீதா ஆச்சாரியன். கிருஷ்ணா வந்து பகவத்கீதையுடைய ஆச்சாரியன், அர்ஜுனுடைய குருவா பேசுறாரு, அதனால அவரை சரணடைக்கிறார். அப்ப இங்க அவரை சரணடைக்கிறதும் பகவானை சரணடைக்கிறதும் வேற வேற இல்லை. ஏன்னா கிருஷ்ணா அவரை தான் சொல்றாரு. அவர் திரும்பி சொல்றாரு, மாம் ஏகம், என்னை மட்டுமே. இப்ப அவருக்கு நீங்க யார வேணா எடுத்துக்கலாமே, பரமாத்மா கூட எடுத்துக்கலாம் இல்லையா? கிருஷ்ணா வெரி இன்டெலிஜென்ட். கிருஷ்ணா வந்து அறிவின் அரசன். கிருஷ்ணா வந்து 6 ஐஸ்வர்யத்துக்கு முழுமையா வச்சுட்டு இருக்காரு. நாலேஜ்ல அவர் யாரும் டிபீட் பண்ண முடியாது. சோ இந்த ஸ்லோகத்துக்கு யார் வேணா மிஸ் இன்டர்பிரேட் பண்ணலாம். இந்த ஸ்லோகத்துக்கு மாயாவதி விளக்கம் கொடுக்கலாம். பாருங்க, கிருஷ்ணரே சொல்றாரு அவரை சண்டை, அப்போது பிரம்மத்தை சண்டையை சொல்றாரு, ரைட்? சோ இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு மாயாவாதி மிஸ் இன்டர்பிரேட் பண்ணலாம். என்ன சொல்லலாம்? ஓ பாத்தீங்களா, இங்க கிருஷ்ணரே சொல்றாரு அவரை சண்டையை சொல்றாரு, ஏன் அவருக்கு நேரம் சொல்லிக்கலாமே, என்னை சரணடையணும், மாமேவ சரணம் கச்சா, என்னை மட்டுமே, என்னை சரணடைவாய் இங்கே சொல்லிக்கலாமே. சோ கிருஷ்ணா ஏன் அவரை சரணடையணும்னு சொல்றாரு அப்படின்னா, அவர் பிரம்மத்தை சொல்றாரு அப்படின்னு ஒரு மாயாவாதி வந்து ஆர்கியூ பண்ணலாம். ஒரு மாயாவாதி ஆர்கியூ பண்ணலாம். தென் கிருஷ்ணா ஃபைனல் என்ன சொல்றாரு? சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம், என்னை மட்டுமே சொல்றாரு. இங்கேயும் மாயாவாதி வந்து ஆர்கியூ பண்ணலாம். இங்கேயும் மாயாவாதி என்ன சொல்லலாம்? இந்த கிருஷ்ணா வந்து பிரம்மம் தான், அவர் இந்த உடல் எடுத்துட்டு இருக்காரு. இதுதான் மாயாவாதி கிருஷ்ண அபரர். மாயாவாதி கிருஷ்ணருக்கு எப்படி அபராதம் பண்ணலாம்னு பார்த்துட்டே இருக்கு. சோ இன்னைக்கு இன்னைக்கு வந்து முகுந்த தத்தருடைய மறைவு தினம். இன்னைக்கு வந்து பூரி ஜெகநாத ஸ்நான யாத்திரா, முகுந்த தத்தா மறைவு தினம், ஸ்ரீதர பண்டிதர் மறைவு தினம். வெரி ஆஸ்பிஷியஸ் டே. இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம். எல்லாத்தையும் நீ கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரிய ட்ரை பண்ணுவோம். முகுந்த தத்தா, முகுந்த தத்தா வந்து கிருஷ்ணருக்கு மிக சைத்தன்ய மகாபிரபு மிக நெருக்கமான சகாக்கள் ஒருவர். சைத்தன்ய மகாபிரபுக்கு மிக நெருக்கமான சகாக்கள் ஒருவர், தூய பக்தர் முகுந்த தத்தா. சைத்தன்ய மகாபிரபு நிமாய லீலை பண்டித, நிமாய் பண்டிட். சோ நிமாய் பண்டிதர் லீலையில மகாபிரபு ஸ்கூல் போகும்போது, அவர் வந்து குருக்குள்ள படிச்சுட்டு இருக்கும் போது மகாபிரபு சங்கீத லீலையை வெளிப்படுத்தல. மகாபிரபு குருக்குள்ள படிச்சுட்டு இருக்கும் போது அவர் சங்கீத நிலையை வெளிப்படுத்தல. அவர் ஒரு ஒரு மிடுக்கான பிராமணனா, ஒரு கற்றறிந்த மிடுக்கான பிராமணனா நவதீபத்துல வளம் வர்றாரு. அந்த மாதிரி ஒரு நிலை பண்ணிருக்காரு. அவர் வந்து கிருஷ்ண பிரேமத்தை வெளிப்படுத்தின. முகுந்த தத்தா சின்ன குழந்தையில இருந்து அவர் கிருஷ்ணா மேல பிரியம், தூய பக்தர். மகாபிரபு என்ன பண்ணுவாரு? 2 பேரும் கிளாஸ்மேட், 2 பேரும் ஒரே குருக்குள்ள படிக்கிறாங்க. கங்கதாஸ் பண்டிட், கங்கதாஸ் பண்டிதருடைய குருகுலத்துல மகாபிரபுவும் முகுந்த தத்தாவும் படிக்கிறார். மகாபிரபு என்ன பண்ணுவாரு? முகுந்த தத்தா பிடிச்சி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாரு. நீ ஏன் கிருஷ்ணரை வழிபடுற, நீ ஏன் கிருஷ்ண நாமத்தை சொல்ற? மணிக்கணக்கா 2 பேரும் ஆர்கியூ பண்ணுவாங்க, சைத்தன்ய மகாபிரபு முகுந்த தத்தா. சில நேரம் உங்களுக்கு கங்கையில உருண்டு பறந்ததெல்லாம் உண்டு. சண்டை போட்டு ஆர்குமெண்ட் ஆகி கடைசியில என்ன, கங்கையில கங்கை கரையில உருண்டு பரவாங்க. முகுந்த தத்தா வந்து கிருஷ்ண தான் முழுமுதற் கடவுள், அவரை சரணடையணும், அவருக்கு பக்தி தொண்டு பண்ணணும். மகாபிரபு இல்ல இல்ல, நீ ஏன் கிருஷ்ணரை வழிபடணும், எல்லாத்துக்கும் வந்து பிரம்மம் தான் காரணம், அந்த மாதிரி மகாபிரபு இந்த மாதிரி தர்க்கம் பண்ணுவார் மகாபிரபு. ஏன்னா முகுந்த தத்தாவுடைய பக்தி இந்த உலகத்துக்கு காமிக்கிறாரு மகாபிரபு. இந்த முகுந்த தத்தா வந்து எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வுல வந்து உறுதியா இருக்காரு, எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வு மேல கிருஷ்ண உணர்வுல உறுதியா இருக்காரு, பகவான் மேல அன்பு வச்சிருக்காருன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக அவர்கிட்ட வேணும்னே போய் தர்க்கம் பண்ணுவார். முகுந்த தத்தா சொல்லுவார், நிமாய் சிம்பிளி நீ தர்க்கம் பண்ணாத, தர்க்கம் எல்லாம் உதவாது, தர்க்கம் பண்ணிலாம் வந்து கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது, தர்க்கம் எல்லாம் உதவாதுங்கிற. பட் நிமாய் விட்டப்பாடு இல்ல. இந்த மாதிரி தர்க்கம் பண்ணி 2 பேரும் கங்கை கரையில உருண்டு பறந்துருக்காங்க.
பல மணிக்கூறுக்கா வந்து பல மணி நேரம் வந்து தர்க்கம் பண்ணிருக்காரு. அதனால இந்த நிம்மாய் வந்து என்ன டைம் சாப்பிட்டுறாரு. நிம்மாய் என்ன பண்றாரு, இவர் என்கிட்ட வந்து தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்ணி பண்ணி என் நேரத்தை வீணடிக்கிறார். ஏன்னா ஒரு வைஷ்ணவருக்கு வந்து டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேரம். ரோபா என்ன சொல்றாரு பகவத்கீதையில டிரான்ஸ்லேஷன்ல அவ்யக்த காலத்துவம். அவ்யக்த காலத்துவம்னா ஒரு பக்தர் ஒரு க்ஷணத்தை கூட வீணாக்க விரும்புறது, ஒரு செகண்ட் கூட. இந்த ஒரு செகண்ட் போனா திரும்ப வராது. சாணக்கியர் சொல்றாரு 1000 பொற்காசு கொடுத்தாலும் இந்த ஒரு செகண்ட் போன திரும்ப வராது. போனது போனதுதான். இப்படிங்கிற ஒரு செகண்ட், இப்படிங்கிற ஒரு செகண்ட் போயிடுச்சுன்னா 1000 பொற்காசு நான் தரேன் திரும்ப கொடுக்கலாம் கிடைக்காது. அதான் காலம் பொன் போன்றது. அதனால முகுந்த தத்தா பார்த்தாரு, இந்த நிமாய்க்கு வேற வேலையே இல்ல, எப்ப என்கிட்ட தர்க்கம் பண்ணிட்டே இருக்காரு. அதனால நிமாய் இந்த தெருவா வராருன்னு தெரிஞ்சா முகுந்த அந்த தெரு வழியா ஓடிடுவேன். நிமாய் நிமாய் பார்த்துட்டு முகுந்தா ஓடுவேன். நிமாய் வந்து இந்த தெரு வழியா வராருன்னு தெரிஞ்சா அவரு அந்த தெரு வழியா ஓடிடுவாரு. உடனே நிமாய் துரத்துட்டே போவாரு. முகுந்தா, என்ன பார்த்து ஓடுறியா நீயே, ஓடு ஓடு, ஓடாத நில்லு. அவர் ஓடிட்டே இருப்பார். ஓடு ஓடு, என்னை பார்த்து நீ ஓடுறீல்ல, ஒரு நாள் வரும் நீ என்னுடைய தாமரை பார்த்து கதின்னு இருப்ப. ஒரு நாள் வரும், அப்ப நீ என்னை விட்டு விலக மாட்ட, என் தாமரை பாதமே கதின்னு இருப்பேன். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், இன்னைக்கு கொஞ்ச நாள்ல சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீத லீலை பண்ண போறாரு. முகுந்த தத்தா மகாபுடைய பாதத்தை விட்டு விலக மாட்டாரு. பட் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த குறும்புத்தனம் பண்றது, மகாபிரபு நிறைய கிருஷ்ணர் மாதிரி குறும்புத்தனம் பண்றது. சின்ன வயசுல கிருஷ்ணா என்னென்ன லீலைகள் பண்ணாரோ எல்லாம் சைத்தன்ய மகாபிரபு பண்ணியிருக்காரு. சைத்தன்ய பாகவதத்துல டிடில இருக்கிற லீலைகள். என்னாச்சு, முகுந்தா ஓடிட்டு, முகுந்தாவுடைய ஹேபிட் என்னன்னா நவதீப்ல எந்த வைஷ்ணவர் வந்தாலும் போய் சேவை பண்ணுவார். வைஷ்ணவ சேவை. முகுந்த தத்தாக்கு நம்ம கத்துக்கிறது வந்து வைஷ்ணவ சேவை. எந்த வைஷ்ணவர் நவதீப் வந்தாலும் முதல் ஆளா போய் நின்று சேவை பண்ணுவார். ஆனா இன்னொரு லீலை பண்ணார் சைத்தன்ய மகாபிரபு. என்ன பண்ணாருன்னா, இந்த முகுந்த தத்தா மூலமா நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும். முகுந்த தத்தா மூலமா இவனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும். என்ன எச்சரிக்கை அது, ஒருத்தர் வந்து பக்தர் சங்கத்துக்கு மட்டும்தான் இருக்கணும், பக்தர் அல்லாத சங்கத்துக்கு போக கூடாது. ஒரு வைஷ்ணவர் எப்பவுமே, ஒரு கிருஷ்ண பக்தர் எப்பவுமே பக்தர்கள் சங்கத்துல தான் இருக்கணும். வைஷ்ணவ சங்கத்துல இருக்கணும், அசத் சங்கத்துக்கு போகணும். அசத் சங்க தியாகா ஏ வைஷ்ணவாச்சார். அசத் சங்கா பக்தர் அல்லாத சங்கத்தை தவிர்க்கணும். குறிப்பா மாயாவாதிகளோட சங்கம் கொள்ளவே கூடாது. ஏன் மாயாவாதிகளோட சங்கம் கொள்ளவே கூடாதுங்கிற சைத்தன்ய மகாபிரபு, பௌதிகவாதியாவது பரவாயில்ல, பௌதிகவாதியாவது பரவாயில்ல, மாயாவாதியோட ஒப்பிடும் போது மாயாவாதி கிருஷ்ண அபராதி. அவன் வந்து கிருஷ்ண அபராதி. இந்த மாயாவாதி நினைக்கிறாரு கிருஷ்ணாவோட உடல் பௌதிகமானது, கிருஷ்ணாவுடைய உடல் பௌதிகமானது, அவர் நம்மள மாதிரி ஒரு உடம்பு எடுத்துக்கிறாரு, அவர் பிரம்மம். சோ இந்த இந்த மாதிரி தத்துவங்களை, மாயாவாத தத்துவங்களை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாருன்னா அவருக்கு இருக்கிற பக்தி போயிடும், இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தி போயிடும். சோ முகுந்தா மூலமா, முகுந்த தத்தா மூலமா சைத்தன்ய மகாபிரபுக்கு என்ன பாடம் கத்துக் கொடுக்குறாரு, ரொம்ப அழகான. முகுந்த தத்தாவோட லைஃப்ல நிறைய அழகழகான பாடம். முகுந்த தத்தாவுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு அற்புதமான பாடங்களை மகாபிரபு கத்துக் கொடுத்தார். ஜெய் ஸ்ரீ ஜெகநாத சுவாமி. முதல் பாடம் என்னது முகுந்த தத்தா லைஃப்ல, முகுந்த தத்தா வாழ்க்கையிலிருந்து முதல் நம்ம கத்துட்ட பாடம் என்னது, அவர் எப்பவுமே கிருஷ்ண உணர்வுலயே கிருஷ்ணாவோட சிந்தனையிலே இருக்க ஆசைப்படுறாரு. கிருஷ்ணாவை நினைச்சுட்டே இருக்காரு, நாம சொல்லிட்டே இருக்காரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. செகண்ட் லெசன் என்னது, ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. வீணா இந்த நிமாயிட்ட போய் தர்க்கம் பண்ணி என் நேரத்தை வீணாக்க கூடாது. டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் ஒரு வைஷ்ணவருக்கு 24 மணி நேரம் பத்தாது. சோ முகுந்த தத்தா வந்து எப்பவுமே கிருஷ்ண உணர்வுலயே இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. நேரத்தை வந்து கிருஷ்ண உணர்வுலயே செலவழிக்கணும். இந்த நிமாய் கிட்ட போய் தர்க்கம் பண்ணி நேரத்தை வீண் பண்ணக்கூடாதுன்னு. தேர்ட் பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் என்னது, வைஷ்ணவ சேவை. வைஷ்ணவ சேவா. வைஷ்ணவருக்கு சேவை பண்றதுல, எஸ் வெரி குட், தேங்க்யூ மாதாஜி. சோ வைஷ்ணவருக்கு சேவை பண்றதுல முகுந்த தத்தா ஃபர்ஸ்ட் வந்து நிப்பாரு. கத்துக்கணும் நம்ம.
இதெல்லாம் கத்துக்கணும். எப்பவுமே கிருஷ்ண உணவுல இருக்க முயற்சி பண்ணணும். நேரத்தை வீணாக்க கூடாது. வைஷ்ணவ சேவையில முன்னாடி வந்து நிக்கணும். சேவை பண்ண கூப்பிட்டாங்களா, யாராவது வந்துட்டே தான் இருப்பாங்க, நம்ம சேவை பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. எப்ப எனக்கு வைஷ்ணவ சேவை கிடைக்கும், எப்ப எனக்கு வைஷ்ணவ சேவை கிடைக்கும் ஏங்கணும். அப்புறம் நேரத்தை எப்படி நான் கிருஷ்ண உணர்வுல செலவழிக்கலாம்னு பிளான் போட்டுக்கிட்டே இருக்கு, திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மேக்ஸ் பீரியடு, இது சயின்ஸ் பீரியடு, இது வந்து கெமிஸ்ட்ரி பீரியட் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு, டைம் டேபிள். இது வந்து ஸ்போர்ட்ஸுக்கு, இது லஞ்ச் டைமு. அந்த மாதிரி நம்மளுடைய டைமை நம்ம மேனேஜ் பண்ணணும். நம்ம எதுல ரொம்ப வீக்னா டைம் மேனேஜ்மெண்ட்ல தான். கடைசியில் என்ன சொல்லிடுவோம், எனக்கு படிக்க நேரம் இல்ல, எனக்கு சேவை பண்ண நேரம் இல்ல அப்படின்னு. காலையில இருந்து பார்த்தா நிறைய பக்தர் சொல்லுவாங்க, எனக்கு நேரமே இல்லை. ஒரு வைஷ்ணவர் வந்திருக்காரு, சேவை பண்ண போலாம். இல்ல எனக்கு இந்த சேவை இருக்கு, எனக்கு நேரம் இல்லை, பண்ண முடியாது. ஸோ மேனேஜ் பண்ணணும் டைம். எப்படிலாம் டைம் யூட்டிலைஸ் பண்ணலாம், கிருஷ்ணாவுடைய சேவைக்காக எப்படி நேரத்தை பயன்படுத்தலாம், நேரத்தை எப்படி நிர்வாகம் பண்ணலாம். அதுல வந்து ஒரு பக்தர் வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கும். ஆக்சுவலி வைஷ்ணவனால எக்ஸ்பர்ட்டா இருக்கும். தக்ஷா 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 மீன் எக்ஸ்பர்ட். வைஷ்ணவர் வந்து எக்ஸ்பர்ட், தேர்ச்சி பெற்றவரா இருக்குமா. ஒரு வைஷ்ணவனா இது ஒரு வைஷ்ணவனுடைய குணத்துல ஒண்ணு. 26 குணங்கள்ல ஒண்ணு. ஒரு வைஷ்ணவர் வந்து தேர்ச்சி பெற்றவர், எக்ஸ்பர்ட்டா இருக்கும். கிருஷ்ண உணர்வுல, பகவானுடைய சேவையில, நேரத்தை நிர்வகிக்கிறதுல, வைஷ்ணவ சேவையில எக்ஸ்பர்ட்டா இருக்கும். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து, ஃபர்ஸ்ட் வந்து முகுந்ததத்தா எப்பவுமே கிருஷ்ண வாசியில இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. செகண்ட் திங் வந்து ஒரு டைம் வேஸ்ட் பண்ண விரும்புறது இல்ல. தேர்ட் திங் வந்து முகுந்ததத்தா வந்து எப்பவுமே வைஷ்ணவ சேவை. ஃபோர்த் ஒன், முகுந்ததத்தா மூலமா மகாபிரபு நமக்கு கத்துக் கொடுக்கிறது என்னன்னா, வைஷ்ணவரை தவிர வேற யாரோட சங்கத்திலையும் போகக்கூடாது. அசத் சங்கத்தியாக வைஷ்ணவாச்சா. ஜனசங்கா, பக்தர் அல்லாத சங்கத்துல போறது பக்தியில முன்னேற்றம் வராது. அதான் ரெண்டு இருக்கு. ஒண்ணு வந்து ஜனசங்கா, அத்தியார பண்ணி ஜனசங்கசிய சங்கத்தியாக, ஜனசங்கா சங்கத்தியாக. சோ என்ன சொல்ற ரூபகோஸ்வாமி, ரூபகோஸ்வாமி பிரபுபாதா செகண்ட் ஸ்லோகால சங்க தியாகான்னு சொல்றாரு. யாருடைய சங்கத்தை தியாகம் பண்ண சொல்றாரு, பக்தர் அல்லாத சங்கத்தை. நம்ம என்ன பண்றோம், பக்தர் சங்கத்தை தியாகம் பண்ணி பக்தர் சங்கத்தை தியாகம் பண்ணக்கூடாது, பக்தர் அல்லாத சங்கத்தை தியாகம் பண்ணும், சங்க தியாகா. தேர்ட் ஸ்லோகால சொல்றாரு ஜனசங்கா, பௌதிகவாதிங்க மாயாவாதிங்க அவங்க சங்கத்துல இருக்கக்கூடாது, ஜனசங்கா. ஓகே. சோ முகுந்ததத்தா என்ன பண்ணாரு, அவர் பக்தர் சங்கத்துக்கு வருவாரு, மாயாவாதிகள் அசோசியேட் பண்ணுது. பக்தர் சங்கத்துக்கு வருவாரு, கீர்த்தனம் பாடுவாரு, சாண்டிங் எல்லாம் பண்ணுவாரு. அப்புறம் அந்த பக்கம் போய் மாயாவதிட்டு கேட்பாரு. இது வந்து சைத்தன் மாவு பிடிக்கல. சைத்தன் மாவு எச்சரிக்கிறார். முகுந்ததத்தாவை உதாரணமா எடுத்துட்டு அவர் மூலமா அவர் தூய பக்தர், அவர் பகவானுடைய ஆன்மீக லோகத்துல வந்திருக்காரு, அவரை உதாரணமா வச்சு நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. ஒருத்தர் மாயாவாதியோட அசோசியேட் பண்ணா மகாபுடைய கருணை கிடைக்காது. ஏன்னா இந்த மாயாவாதி கிருஷ்ணர் அபராதம் பண்றான், அந்த கிருஷ்ணருக்கு அபராதம் பண்றதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா போச்சு. மாயாவாதி பாய்ஸ் சொல்லிலே பாய் சர்வனாஸ், மாயாவாதி பாய்ஸ் சொல்லிலே பாய் சர்வனாஸ், எல்லாம் முடிச்சு சைத்தன் பாபு சொல்லிட்டாரு. மாயாவாதி வந்து கேட்காதீங்க, கேட்டா உள்ள பக்தியும் போயிடும். ஏற்கனவே பக்தி ஒண்ணும் பெருசா இல்லைங்க. நமக்கு இருக்கிற பக்தி எல்லாம் அப்படியே தொட்டுக்கோ தொடச்சுக்கோ புடிச்சுக்கோ ஒட்டிட்டு இருக்கு. அப்படியே பிரேம பக்தி எல்லாம் கிடையாது. அதனால இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தியும் போயிடும். இந்த மாதிரி மாயாவாதிகள் விளக்கத்தை படிக்கிறது, அவங்க சங்கம் வச்சுக்கிறது, பௌதிகவாதிங்க மாயாவாதிங்க புரன்பவாதிங்க, பெண்களோடு சங்கத்துல இருக்கிறவங்க, பெண்களோடு சங்கத்துல இருக்கிறவங்களோட சங்கத்துல இருக்கிறது, இதெல்லாம் வந்து டேஞ்சர், ஆபத்து. சரி, இந்த முகுந்ததத்தை என்ன பண்ணாரு, இந்த மாதிரி பக்தர் சங்கத்துக்கு வருவாரு, அந்த பக்கம் போவார், மாயாவாதிகளுக்கு போவார். இது மகாபிரபு தெரிஞ்சு போயிடும். மகாபிரபு என்ன பண்ணாரு, ஒரு நாள் இந்த மகாபிரகாஷ் லீலை பண்ணார். மகாபிரகாஷ் லீலைனா, மகாபிரபு எப்பவுமே தன்னை பகவானுடைய சேவகனா தான் காமிச்சிட்டார், பக்தரா தான் காமிச்சிட்டார். சன்ன அவதாரம் மறைஞ்சிருக்காரு, தன்னை பகவான் மறைச்சுக்கிட்டே பக்தர் ரூபத்தில் இருக்கார். பக்தாவதாரம், பக்தனாகவே அவதாரம் பண்ணிட்டார். ஆனா ஒரு நாள் மட்டும் தனக்கு பிரியமான பக்தர்கள், மகாபுருடைய பக்தர்கள் எப்படின்னா மகாபுருடைய சகாக்கள்,
மகாபிரபு பக்த கணேன வைராக்கிய பிரதான. அவங்க அவ்வளவு வைராக்கியமான பக்தர்கள். மகாபிரபு தவிர வேற எந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி பக்தர்களுக்காக மகாபிரபு ஆசீர்வாதம் பண்ணணும். அவங்களை ஆசீர்வதிக்கணும், அவங்களோட அன்பு பரிமாற்றம் பண்ணணும். அதனால ஒரு நாள் மட்டும் நான் இவங்களுக்கு பகவான் கிருஷ்ணரா தரிசனம் கொடுத்தார். விஷ்ணுவா பகவானாக, ஆதி புருஷனாக, புருஷோத்தமனாக தரிசனம் கொடுக்கலாம்னு முடிப்பட்டு. அப்ப ஸ்ரீவாஸ் தாக்கூரோடைய வீட்டுல விஷ்ணுவோடைய பூஜை மண்டபத்தில் அமர்ந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சைத்தன்ய மகாபிரபு மகாபிரகாஷ் லீலை தன்னை பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா பிரகடனம் செய்யறாரு. பாருங்க, இது அடுத்த எவிடன்ஸ். ஏன் சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுளா அவரே காமிச்சிருக்காரு. கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னு அவரே சொன்னாதான் தெரியும். அவரே சொல்றாரு. அதனாலதான் பகவத்கீதை சொல்றாரு. என்ன பகவத்கீதை கிருஷ்ணன் விளம்பரப்படுத்தி, ஐயா நான் தான் அப்படியே விளம்பரம் பண்றேன். வாங்க வாங்க எங்கிட்ட சண்டடிங்க, என்னட்டா உங்களுக்கு வேற வெளியில நான் தான் முழுமுதற் கடவுள், நான் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற நோக்கத்தில் இல்ல. அப்படி புரிஞ்சு கூடாது நம்ம. இங்க கிருஷ்ணன் அவரே தன்னை விளம்பரப்படுத்திக்கிறாரு. கிருஷ்ணருக்கு விளம்பரம் எல்லாம் தேவையில்லை. யாருக்கு விளம்பரம் வேணும்? எனக்கு யாருமே இல்லை, என் ப்ராடக்ட் விற்கவே இல்லை, என்னுடைய ப்ராடக்ட் சேல் ஆகவே மாட்டேங்குது, என்னை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னா நான் விளம்பரப்படுத்து இல்லையா? ஒரு சினிமா எடுத்துட்டு எப்படி எல்லாம் விளம்பரப்படுத்துறாங்க. பிளைட்ல ஓட்டுறாங்க, ட்ரெயின்ல ஓட்டுறாங்க, ஆட்டோல ஓட்டுறாங்க, அப்புறம் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றாங்க அந்த படம் ஓடணும். சோ கிருஷ்ணர் அப்படிலாம் தன்னை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவருக்கு கந்தர் என்ன சொல்றாங்க, லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம். ஆன்மீக லோகத்துல ஆயிரக்கணக்கான லட்சுமி அங்க சேவை பண்றாங்க. நம்மளுடைய சேவையில அவருக்கு உண்மை இல்லை, துச்சம். நம்ம நினைச்சு கூட கிருஷ்ணருக்கு அங்க சேவை பண்ண யாரும் இல்ல போல, அதான் இங்க கூப்பிடுறாரு. வைகுண்ட லோகத்துல கிருஷ்ணருக்கு சேவை பண்ண யாருமே இல்ல போல இருக்கு, அதான் இங்க கேன்வாஸ் பண்றாரு. நோ நோ இல்ல, ஆயிரக்கணக்கான லட்சுமி அங்க பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க, கோடிக்கணக்கான சேவர்கள் இருக்காங்க. இன்யூமரபிள், கணக்கில் அடங்காது. கிருஷ்ணர் அன்லிமிட்டட் தான். கிருஷ்ணர்னாலே அன்லிமிட்டட். அந்த அன்லிமிட்டடுக்கு அன்லிமிட்டட் சர்வன்ஸ் இருக்காங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல. கிருஷ்ணா மீன்ஸ் அன்லிமிட்டட். அன்லிமிட்டட் யூனிவர்சஸ் ஸ்பிரிச்சுவல் பிளானட் வைகுந்தா. எண்ணிலடங்காத வைகுந்த லோகம் இருக்கு. அந்த எண்ணிலடங்காத வைகுந்த லோகத்துல எண்ணிலடங்காத ஜீவாத்மாக்கள் எண்ணிலடங்காத சேவை பண்ணிட்டு இருக்காங்க. எண்ணிலடங்காத பரம. அப்ப எண்ணிலடங்காத, எண்ணிக்கையில் அடக்கவே முடியாது கிருஷ்ணரை. எண்ணிலடங்காத பகவானுக்கு எண்ணிலடங்காத வைகுந்த லோகத்துல எண்ணிலடங்காத சேவர்கள் எண்ணிலடங்காத சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம சேவையில அவருக்கு ஒரு தேவையில்லை. அதனாலதான் காரணம் கர்ணம் செவித்ததே. காரணமற்ற கருணையால பகவானுக்கு வர, காரணமற்ற கருணையால வர. சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, சைத்தன்ய மகாபிரபு அவரு தன்னை விளம்பரப்படுத்திக்கல. அவரு சொன்னாதான் தெரியும் நான் முழுமுதற் கடவுள். கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னு கிருஷ்ணரே சொன்னாதான் தெரியும். அதுக்கப்புறம் கிருஷ்ணரை அறிமுகப்படுத்திருக்கிற ஆச்சாரியர் சொன்னாதான் தெரியும். அதுக்கப்புறம் சாஸ்திரம் சொல்லணும் இவர்தான் முழுமுதற் கடவுள். அப்போ அதான் சாது சாஸ்திர குரு. ஆச்சாரியர் சொல்லணும் இவர் முழுமுதற் கடவுள், சாஸ்திரம் சொல்லணும் இவர் முழுமுதற் கடவுள். தன் பகவானே சொல்றாரு நான் தான் முழுமுதற் கடவுள். எந்த தேவரும் சொல்லல நான் தான் முழுமுதற் கடவுள். அது பிரம்மதேவரோ மகாதேவரோ இந்திராதி தேவர்களோ யாருமே சொல்ல, ஐ ஆம் த சுப்ரீம், நான் தான் முழுமுதற் கடவுள், எனக்கு சரண்டர் ஆகுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க. நோ, எந்த தேவரும் சொல்லல. எந்த தேவரும் நான் முழுமுதற் கடவுள்னு சொல்லல, எந்த தேவரும் தன்னை பரமாத்மான்னு சொல்லல. நாம கூட எந்த தேவரையும் பரமாத்மான்னு சொல்றது இல்லை. கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ணர் தான். ஈவன் நாராயண பரமாத்மான்னு நான் சொல்றது இல்லை. நாராயண பரமாத்மானோ அல்லது விஷ்ணு பரமாத்மானோ நம்ம சொல்றது இல்லை, கிருஷ்ண பரமாத்மா தான் சொல்றோம். எந்த தேவரும் அந்த பரமாத்மா கிளைம் பண்றது இல்ல, உரிமை கொண்டாடல. எந்த தேவரும் தன்னை முழுமுதற் கடவுள் உரிமை கொண்டாடல. தட் மீன் கிருஷ்ணர் ஒருத்துதான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஏகோ தேவோ தேவ புத்திர ஏவ, ஏகோ நாமா தஸ்ய ராமானியானி தர்மாப்ய சேவம் தஸ்ய தேவசிய சேவா. இது யார் சொன்னா? மாயாவாத பிரச்சாரம் பண்ண ஆதிசங்கரே சொல்லிட்டாரு அவருக்கு. பாருங்க, மாயாவாதியுடைய தலைவர் ஒத்துக்கிறாரு கிருஷ்ணதா. ஏகம் சாஸ்திரம், ஒரே சாஸ்திரம் பகவத்கீதா. அந்த பகவத்கீதை சொல்றது ஒரே பகவான் கிருஷ்ணர் வாசுதேவன், தேவகி புத்திரா. சும்மா இல்ல, கிளியர், தெளிவா இருக்கு. அதனால சைத்தன்ய மகாபிரபு தன்னை விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் பக்தராகவே வந்திருக்க மாட்டார்.
சைதன்ய மகாபிரபு தன் முழுமுத கடவுள் காமிக்கணும்னா அவர் ஏன் பக்தரா வரணும்? பக்தர்களா பக்தனுடைய ரூபத்துல வந்துட்டு பக்தர்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி பகவான் மேல அன்பு செய்யணும், எப்படி பகவானுக்கு சேவை பண்ணணும், எப்படி வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், இதெல்லாம் கத்துக் கொடுக்கறதுக்காக பகவானே பக்தரா வந்திருக்காரு. பகவானே பக்தனா வந்திருக்கு. ஆனா ஒரு நாள் மட்டும் தன்னுடைய சகாக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் பரம புருஷரா தரிசனம் கொடுத்தார். எல்லாரும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்காக கருணை கொடுக்குறாரு. முகுந்த தாத்தாவை கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. முகுந்தா வெளியில வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஒருத்தரையா கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்றாரு. ஹரிதாஸ் தாக்கூர் எல்லாருமே வராங்க, கதாதர் பண்டிட் எல்லாரும் வராங்க. ஒருத்தருக்கு மகாபிரபு தன் தாமரை பாதத்தை எடுத்து அவங்க தலையில வச்சு ஆசீர்வதிக்கிறார். முகுந்த தத்தா பேரை கூப்பிடவே இல்லை. அவரு காத்துட்டே இருக்காரு, என்ன மகாபிரபு எப்ப கூப்பிடுவாரு எப்ப கூப்பிடுவாரு, அவருக்கு இப்ப கூப்பிட்டுருவாரா ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா மகாபிரபு கூப்பிடவே இல்லை. ஜெய ஜெகநாத் சுவாமி முகுந்த தத்தா கூப்பிடவே இல்லை. ஒரு அழறாரு. பக்தர்கிட்ட சொல்றாரு, என்னையே மகாபிரபு கூப்பிட மாட்டேங்கிறாரு, என்னையே மகாபிரபு கூப்பிடல. சரி இருங்க, நாங்க போய் கேட்டு வரோம். பக்தர்கள்லாம் போனாங்க. மகாபிரபு முகுந்தா வந்து காத்துட்டு இருக்காரு, நீங்க அவரை கூப்பிடவே இல்லை. எல்லாரையும் கூப்பிட்டீங்க, முகுந்தாவை கூப்பிடவே இல்லையே. முகுந்தாவா? முகுந்தாவுக்கு என் கருணையே கிடையாதுன்னு போய் சொல்லுங்க. முகுந்தாவுக்கு என் கருணையே கிடையாது. இது எப்படி போய் சொல்றது? அவரா மகாபுரோட கருணை கிடைக்கலன்னா உடலை விட்டுற கண்டிஷன் இருக்காரு. அந்த மாதிரி ஏங்கிட்டு இருக்காரு. நம்மள மாதிரிதான் ஏங்கிட்டு இருக்காரு. இங்க பக்தர்கள் எல்லாம் போனாங்க. மகாபிரபு என்ன சொன்னாரு? மகாபிரபு என்ன கருணை கொஞ்சம் எப்படி சொல்றது அவர்கிட்ட? மகாபிரபு கருணை கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி சொல்லிட்டாங்க. மகாபிரபு உனக்கு கருணை இல்லைன்னாங்க, ஆனா நீ புடிச்சு வச்சு பட வேண்டாம், பொறுமையா இருங்க, மகாபிரபு கருணை கொடுப்பாரு. மகாபிரபு அப்படியே சொன்னாரு, எனக்கு கருணை இல்லைன்ட்டாரா? எனக்கு கருணை இல்லைன்ட்டாரா? இருங்க பொறுமையா இருங்க, மகாபிரபு கருணை தருவார். திரும்பியும் போய் கேட்டாங்க. மகாபிரபு வந்து அழறாரு, நீங்க கருணை இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நீங்க கருணை இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அழறாரு. அவர்கிட்ட போய் சொல்லுங்க, நான் கருணை கொடுக்க மாட்டேன். ஒரு கருணாவதாரம், ஆஜானு லம்புத பூஜோ கனகாவதாரோ விஸ்வம்பரோ கருணாவதாரம். கருணாவதாரம், கருணையே அவதாரமா வந்து, கருணையே உருவெடுத்து அவதாரமா வந்ததா சைத்தன்ய மகாபிரபு. கருணாவதாரம், பகவானுடைய கருணை, கருணாவதாரம். ஆனா முகுந்தா கருணை இல்லைன்னு சொல்லிட்டாரு. முகுந்தா அழறாரு. திருப்பி முகுந்தா சொல்றாரு பக்தர்கிட்ட, நான் மகாபிரபுவை தொந்தரவு பண்ண விரும்பல, மகாபிரபு எனக்கு கருணை தர மாட்டேன்ட்டாரு, நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இந்த வாழ்க்கை அர்த்தமற்றது. மகாபுருடைய கருணை இல்லைன்னா இந்த வாழ்க்கை அர்த்தமற்றது. நான் போய் கங்கையில குதிச்சு நான் சூசைட் பண்ணிக்க போறேன், நான் கங்கையில குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன். எனக்கு மகாபிரபுடைய கருணை இல்லைன்னா நான் என்னுடைய வாழ்க்கை அர்த்தமற்றது, நோ மீனிங். இந்த சரீரம் எடுத்துட்டதுக்கும் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. சரி பொறுமையா இருங்க, நாங்க திரும்பி மகாபுருட்ட பேசுறோம். திரும்பி போய் நாங்க மகாபுருட்ட ரெக்கமெண்ட் பண்றோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. முகுந்தா அழுதுட்டே இருக்காரு வெளியில உட்காந்து. மூணாவது வந்தாங்க. மூணாவது தடவை மகாபிரபு முகுந்தா வந்து அழறாரு. அது மட்டும் இல்ல, உங்க கருணை கிடைக்கலன்னா அவர் உடலை விட்டுறாரு, அவரு உடலை விட்டுறதா முடிவு பண்ணிட்டாரு. தயவுசெய்து அவரை காப்பாத்துங்க. எங்கேயாவது நீங்க கருணை கொடுக்காம போயிட்டா முகுந்தா தற்கொலை பண்ணிக்கிறேங்கிறாரு, உடலை விட்டுருவேங்கிறாரு, அவரை காப்பாத்துங்க மகாபிரபு, கருணை கொடுங்க, நீங்க கருணாவதார். மகாபிரபு சொன்னாரு, அப்படியா சொல்றாரு? என் கருணை இல்லைன்னா உடலை விட்டுருவேங்கிறாரா? அப்ப ஒரு பண்ண சொல்லுங்க, என் கருணை கிடைக்கும், ஒரு 10 லட்சம் பிறவிக்கு அப்புறம் கிடைக்கும்னு சொல்லுங்க. 10 பில்லியன்ஸ் பர்த், ஒரு 10 லட்சம் பிறவிக்கு அப்புறம் நாங்க என் கருணையை கொடுப்பேன்னு சொல்லுங்க. இது எப்படி போய் அவர்கிட்ட சொல்றது? இந்த பிறவியில கருணை வேணும்னா 10 லட்சம் பிறவி ஆகணுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கிருஷ்ணாட்ட வந்து பிரேயர் பண்றீங்க, கிருஷ்ணா எனக்கு வந்து என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும், இப்ப இல்ல இன்னொரு 10 ஜென்மம் கழிச்சு நடக்குது. கிறிஸ்டானியா ஓடிடுவா, கிறிஸ்டானியா வரமாட்டாங்க. கிருஷ்ணா வந்து சொல்றாரு, உனக்கு பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் நடக்காது, ஒரு 50 வயசுல நடக்கும், அது கல்யாணம் பண்ணாமே இருந்துக்கலாம் அந்த பொண்ணு, இல்லையா? இவ்வளவுதான் நம்ம கண்டிஷன். therefore we are conditioned soul. நம்ம கண்டிஷன் சோல், கட்டுண்ட ஆத்மா, வீழ்ந்த ஆத்மா. இப்படி எல்லாம் நம்ம நடந்தா நான் கிருஷ்ணரை விட்டு ஓடிடுவோம். என்னது
சைத்தன் பாபு எல்லாரும் கண்ணு கொடுக்குற எனக்கு கொடுக்க மாட்டாரா? அப்ப சைத்தன் பாபு வேண்டாம். நாமளா இருந்தோம் சைத்தன் பாபு தூக்கி போட்டு நாம அந்த இடத்துல இருந்தோம் பாருங்க. முகுந்தாவை எடுத்துட்டு நம்மள அந்த இடத்துல வச்சு பாருங்க என்ன பண்ணுவோம். ஓ சைத்தன் பாபு கண்ணு கொடுக்க மாட்டாரு, மகாபிரபு வேண்டாம், நான் வேற யார்கிட்ட போய் மகாபிரபு வேண்டாம். ஆனா முகுந்தாட்ட வந்து சொல்றாங்க, முகுந்தாட்ட எப்படி சொல்றது இப்போ? இது எப்படி சொல்றது? அவர் வேற மகாபுருடைய கருணை இல்லைன்னா உடனே விட்டுருவேங்கிறாரு. 10 லட்சம் பிறவி எடுக்குன்னா அவர் என்ன ஆவாரு? உடனே உடல விட்டுருவாரு. மூந்தாட்ட வந்து அப்படியே மெதுவா சொல்றாங்க, மூந்தா மகாபுரு என்ன சொன்னாரு? மகாபுரு கருணை இருக்குன்ட்டாரு. கருணை இருக்கா? கருணை கொடுக்குறேன்ட்டாரா? ஆமா கருணை கொடுக்குறேன்ட்டாரு. அப்புறம் என்ன கருணை கொடுக்குறேன்ட்டாருன்னு ஒரு இழுப்பு? கருணை கொடுக்குறேன்னாரு, வேற என்னமோ சொல்ல வரீங்களே, எப்பதான் தருவாரா? இன்னொரு 10 லட்சம் பிறவி ஆகும்னு சொல்லியிருக்காரு. முகுந்தா அதை கேட்ட உடனே வானத்துக்கு குதிக்கிறார். ஹரிபோல் ஹரிபோல், ஜெய் சச்சிதந்தன கௌரி ஹரி, ஜெய் சச்சிதந்தன கௌரி ஹரி, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. பக்தர்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், என்ன முகுந்தா இப்படி குதிக்கிறாரு? முகுந்தா சொன்னாரு, எனக்கு கன்ஃபார்மா சொல்லிட்டாரு மகாபிரபு, 10 லட்சம் பிறவிக்கு அப்புறம் எனக்கு கருணை கொடுக்குறேன். அப்ப எனக்கு கருணை வந்து கன்ஃபார்ம், எனக்கு வந்து கருணை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எனக்கு கிருஷ்ண பிரேமம் வந்து கன்ஃபார்ம் நினைச்சிருக்கு. அதுக்காக நான் எத்தனை லட்சம் பிறவி வேணாலும் காத்திருப்பேன். பாருங்க, இதுதான் தூய பக்தருக்கான அடையாளம். ஒரு தூய பக்தர் வந்து பகவானுடைய கருணைக்காக எவ்வளவு பிறவி வேணா எடுக்க. மம ஜென்மனி ஜென்மனி ஈஸ்வரே, மகாபிரபு சொன்னாலே மம ஜென்மனி, எவ்வளவு பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல கிருஷ்ணா, எனக்கு அந்த பக்தியை கொடுத்திருக்கேன், அது எனக்கு கிடைக்கும் மகாபிரபு கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு சொல்லி முகுந்தா வந்து வானத்துக்கு குதிக்கிறேன் சந்தோஷத்துல. மகாபிரபு தெரிஞ்சு போயிட்டு முகுந்தாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. முகுந்தா வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. சரி சரி முகுந்தா உள்ள கூப்பிடுங்க, நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க. பாருங்க, மகாபிரபு பக்தர் எப்படி பரிச்சயம் பண்றாரு. மகாபிரபு பக்தர் எப்படி பரிச்சயம் பண்ணாரு, இந்த முகுந்தா என்ன செய்யறாரு பார்க்கலாம். என் கருணை இல்லைன்னா என்னை விட்டு போயிடுவாரு பார்க்கலாம். சோ கிருஷ்ணாவுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, கிருஷ்ணாவுக்கு அந்த அதிகாரம் இருக்கு நம்மளை பரிச்சயம் பண்றதுக்கு. முகுந்தாரத்தில் நம்ம தான் ஓடிடும். பட் முகுந்தா தூய பக்தரா இருந்ததுனால அவருக்கு வானத்துக்கு குதிக்கிறார், ஹரிபோல் ஹரிபோல். தென் மகாபிரபு கூப்பிட்டாரு, முகுந்தாவை கூப்பிட்ட உடனே முகுந்தா வந்து அப்படி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாரு மகாபிரபுக்கு. முகுந்தா சொல்றாரு, மகாபிரபு எனக்கு புரிஞ்சுது, நீங்க ஏன் கருணை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மகாபிரபு சொல்ற, ஏ முகுந்தா, நீ வந்து பக்தர் சங்கத்துக்கு வர்ற, மாயாவதி சங்கத்துக்கு போற, மாயாவதி சங்கத்துக்கு போற தப்பு இல்ல, எப்படி போலாம் நீ, ஏன் உன்னை அசோசியேட் பண்ற? முகுந்தா சொல்ற, மகாபிரபு நான் போக மாட்டேன், எனக்கு உங்க கருணை இருப்பது, எனக்கு எதுக்கு மாயாவதி சங்கம், நான் போக மாட்டேன் அப்படின்னு மகாபுடைய தாமரை பார்த்து பிடிச்சின்ற. முகுந்தா வந்து மகாபுடைய தாமரை பார்த்து பிடிச்சு கதறி அழறு. அப்படியே பாதத்துக்கு வரக்கூடிய கண்ணீராலே அபிஷேகம் பண்றது. மகாபுடைய தாமரை பாதத்தை முகுந்தா அபிஷேகம் பண்றது. பியூட்டிஃபுல். மகாபுரு தன் தாமரை பாதத்தை முகுந்தாவுடைய தலையில வச்சு ஆசிரியர். சோ இதுதான் முகுந்த தத்தா. சோ முகுந்த தத்தாவுடைய லைஃப்ல எத்தனை பாயிண்ட் எழுதியிருக்கோம்? 5. 5வது என்னது? மாயாவதி சங்கத்தோட தயாரா இருக்கு. பகவானுடைய கருணை கிடைக்கும்னா ஒரு பக்தர் எதை வேணாலும் தியாகம். அப்புறம் 6வது பொறுமை, எவ்வளவு பிறவினா எடுக்க தயாரா இருக்கு. தட் மீன்ஸ் ஆர்வம், உற்சாகம். ஓ எனக்கு பகவானுடைய கருணை உண்டு, அதுக்காக நான் எவ்வளவு பிறவனா எடுக்க தயாரா இருக்கேன். ரெடி, ஐ எம் ரெடி. ஓ எனக்கு இந்த பிறவில கொடுக்க மாட்டாங்களா இல்லையா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து கோயிலுக்கு வந்தா எனக்கு உடனே நடக்கணும், எனக்கு உடனே கிடைக்கணும், எனக்கு உடனே பகவான் மேல அனுகிரகம் பண்ணணும், உடனே உடனே நடக்கணும். இது 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 வந்து உண்மையான பக்தி அல்ல. இந்த பக்தியில உள்நோக்கம் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. பட் உண்மையான பக்தி என்னது? அன்யாபிலாஷதா சூன்யம் ஞான கர்மானாவதம் அனுகூலேன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமா. தான் பியூர் டிவோஷன். கிருஷ்ணருக்கு அனுகூலமா, ஓ கிருஷ்ணா நீங்க என்ன எப்படி வேணா நடத்தலாம், ஆசிஷவா பாதர்தா மினஸ்துமா, நீங்க என்ன எப்படி வேணா நடத்தலாம், நீங்க தரிசனம் கொடுக்காம என்ன கொல்லலாம், நீங்க கண் முன்னாடி வராம என்ன நீங்க தோகடிக்கலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நீங்க தான் பகவான். சோ இதான் சரண்டர். சரணாகதி, சரணாகதி இதுக்கு பேர் தான் சரணாகதி. எவ்வளவு பிறவி வேணாலும் காத்துக்க தயாரா இருக்காரு,
ஆனா மகாபிரபு எனக்கு கருணை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. மகாபிரபு எனக்கு கருணை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக நான் எவ்வளவு பிறவி வேணாலும் காத்திருக்க தயாரா இருக்கேன். எவ்வளவு பிறவி வேணாலும் காத்திருக்க தயார். அழகானவர். சரி, அப்போ அந்த முகுந்த தத்தா பகவானுடைய நெருங்கியமான இவ்வளவு இது நம்ம தெரிஞ்சுட்டோம். முகுந்த தத்தா இந்த மாதிரி ஒரு பகவானுடைய சைதன்யம் அப்படி ஒரு சகாக்களுக்கும் வாழ்க்கை நம்ம பாடக்கத்து. அவங்களுக்கு மகாபிரபு தான் உலகம், பக்தி தொண்டு தான் வாழ்க்கை, மகாபுடைய போதனைகள் தான் அவங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள், கிருஷ்ண பிரேமம் தான் அவங்களுடைய சொத்து. சொத்து சொத்துன்னது அடுத்து ஸ்ரீதர பண்டிட். ஸ்ரீதர பண்டிட் கொலை வச்ச ஸ்ரீதரா இன்னைக்கு அவருடைய டிசப்பியரன்ஸ் டே. ஸ்ரீதர பண்டிட் ஸ்ரீதர பண்டித ரொம்ப ரொம்ப எளிமையான பணிவான ஒரு பக்தர். ரொம்ப ரொம்ப பணிவு எளிமையான. கொலை வச்சா அப்படின்னா அங்க இந்த பனானா எல்லாம் சேல் பண்றோம். வாழைப்பழம், வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், அப்புறம் அந்த பூசணிக்காய். இது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழைப்பழம், வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய்ல என்ன விலை இருக்கும் அது எல்லார் வீட்லயுமே இருக்கு. இன்னைக்கும் மாயாப்பூர்ல போனா, நவதீப்ல, வெஸ்ட் பெங்கால்ல எல்லா கிராமத்துலயும் எல்லா வீடுகளையும் வாழைமரம் இருக்கு, பம்கின் கொடி இருக்குது. அப்ப இதை விட்டு என்ன வியாபாரம் வரப்போகுது? இந்த வியாபாரம் பண்ணி என்ன லாபம் கிடைக்கும்? வாழைப்பழம், வாழை இலை, வாழைக்காய், வாழைப்பூ வந்து எல்லார் வீட்லயும் இருக்கு. அந்த பம்கின் எல்லாத்தையும் கிடைக்கும். இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, தன்னிட்ட உள்ளதை எடுத்து போய் ஏதோ சேல் பண்றாரு. என்ன வியாபாரம் ஆகுதோ சரி. அப்படி இல்லாத வந்து யாரு இன்னும் தப்பிக்கல. சோ இல்லாதவங்க யாராவது வாங்கிக்குவாங்கல்ல. சோ எடுத்துட்டு போய் தங்கிட்ட உள்ள பொருள் அதுதான், அவர்கிட்ட அதுதான் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் வியாபாரத்துக்கு போறாரு. அதுவும் எப்படி வியாபாரம்? ஒரே விலை, நியாயமான விலை. இந்த வாழைப்பழம் ஒரு டஜன் எவ்வளவு? நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம், ஒரு டஜனு 100 ரூபாங்கம்மா. என்னையா அந்த நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம விசாரிச்சுக்க மாட்டோம். அவன் 100 ரூபாமா, நான் போன வாரம் வாங்க 40 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 40 ரூபாய்க்கு பழத்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு போங்கம்மா இல்லையா? அவன் வந்து பாருங்க, இதுல எப்படி பேரம் நடக்குதுன்னா, இந்த வியாபாரி வந்து அதிக லாபம் வச்சு சொல்லுவாரு. ஒரு இதுல இன்னும் நிறைய அரசியல் எல்லாம் இருக்குது, இதுல பாலிடிக்ஸ் இருக்கு. எப்படின்னா, கஷ்டப்பட்டு ஒரு விவசாயி வந்து வாழை மரத்தை வளர்க்கும். அந்த வாழை மரத்தை வளர்த்து அந்த வாழைக்குழைய வாழை மண்டிக்கு எடுத்துட்டு வருவார். இந்த வாழை மண்டிக்கார ஏஜென்ட் இவன் என்ன பண்ணுவான், அடிமாட்டு விலைக்கு வந்துட்டு கேட்பான், இந்த வாழைக்குழை எவ்வளவுப்பா? பார்த்து கொடுங்க சாமி, மழையும் இல்லை அதிகமா, ஏதோ தண்ணி இல்லை, விட்டு வாழை பருத்து வளர்த்தேன், கொஞ்சம் லாபம் கொடுங்க. அவன் அடிமாட்டு விலை கேட்பான். சரி சரி, ஒரு தாரு 500 ரூபாய்க்கு கொடுக்குறியா? உழைஞ்சு போட்டும், என்ன பண்றது, வச்சிருந்தா வீணா போகும், சரி போங்க குடிங்க அப்படின்னு 500 ரூபாய்க்கு கொடுப்பான் ஒரு தாரு. அவன் 500 ரூபாய்க்கு ஒரு தாரை வாங்கிட்டு அவன் 1500 ரூபாய் சொல்லுவான் ஒரு தாரு. அப்ப அது ஒரு சீப் என்ன விலை வரும்? அவன் சொல்லுவான், இந்த ஒரு இது வந்து ஒரு வியாபாரி போய் வாங்குவான். யார்கிட்ட? இந்த ஏஜென்ட் கிட்ட, கான்ட்ராக்ட் கிட்ட போய், ஏஜென்ட் போய் இந்த வியாபாரி வாங்குவான். இவன் என்ன பண்ணுவான், இந்த 1500 ரூபா, ஓ 1500 ரூபாயா, சரி பிடிங்க. அவன் எடுத்துட்டு வந்து அவன் ஒரு ரேட்டு வைப்பான். இப்படி கடத்தெருவுக்கு வரும்போது ஒரு வாழைப்பழம் என்ன விலை வரும்னா 4 மடங்கு விலை அதிகம். அது விவசாயி அனுபவிக்கல, அவன் பாவம். அதனால நீங்க நிறைய பேர் விவசாயத்தை பண்ண மாட்டேங்குது. எல்லாரும் ஒயிட் காலர் ஜாப் பண்ணணும்னு பாக்குறாங்க. எல்லாம் கார்பரேட் கம்பெனிக்காரெல்லாம் வாங்கிடுறோம். இதெல்லாம் நிறைய. சரி, அதுக்குள்ள நம்ம ஸ்ரீதர பண்டித கதைக்கு வரும். ஸோ இப்படி என்ன ஆகும்னா, ஒரு வியாபாரத்துக்கு பண்றவன் அந்த பழத்தை வாங்கிட்டு வந்து அதை வந்து 200 ரூபாய் சொல்லுவோம். ஏன் சார், அந்த பக்கத்து இதுல போய் கேட்டா 100 ரூபாய் சொன்னாங்க. இப்படி எல்லாம் வேற பேசி கடைசியில ஒரு 120 ரூபாய் 150 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு வரும். ஒரு சீப் வாழைப்பழம் 150 ரூபாய்க்கு நம்ம வாங்குவோம். ஸ்ரீதர பண்டிதர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரே விலைதான், இது 50 ரூபான்னா 50 ரூபா, அவ்வளவுதான். இதை கூட்டி குறைச்சு அது வாதம் பண்ணி ஆர்குமெண்ட் பண்ணிடல சார். வாழைப்பழம் 50 ரூபா தான், நான் ஒன்றும் பெரிய லாபம்லாம் வைக்கல, நியாயமான விலை, என்ன வாங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, இவ்வளவுதான் பிசினஸ், நியாயமான விலை.
அந்த நியாயமான விலையில வித்துட்டு வாழைப்பழத்தை எடுத்துட்டு போய் வாழைப்பழம், வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய் இதெல்லாம் நியாயமான விலையில வித்துட்டு அதுல வரக்கூடிய 4ல் 3 பாகத்தை கங்கை பூஜை கொடுத்துருவாரு. கங்கா பூஜா, கங்கை கரையில தான் அவங்க வீடு ஸ்ரீதர் பண்டிதர். அந்த லாபத்துல அந்த அந்த வித்த காசுல 3 பாகம் வந்து கங்கை பூஜை கொடுத்துருவாரு. ஒரு பாகம் தான் தன்னுடைய உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறார். நம்மள கூட அப்படிதான் இருக்கும் இல்லையா? ரொம்ப நேர்மையா சம்பாதிச்சு அதுல 3 பாகம் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ண கொடுத்துட்டு ஒரு பாகத்துல இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறத ஏதோ கொஞ்சம் போல சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸ்ரீதர பண்டிதர் வந்து அப்படிதான். ஆனா இந்த நிமாய் பண்டிதர் என்ன பண்ணுவார்? அவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணு. நிமாய் பண்டிதர் வந்து அவங்க வீட்டுக்கு போற வழியில ஸ்ரீதருடைய கடை, ஒரு வண்டியில தள்ளு வண்டியில வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைக்காய்லாம் வச்சிருப்பாரு. இந்த நிமாய் போவார். இந்த குறும்புக்காரில குறும்பு தர மாட்டவர். இவர் போய் ஸ்ரீதர பண்ணிட்டு, ஏ ஸ்ரீதரா, இந்த வாழைப்பழம் என்ன விலை? ஓ பிராமணரே, அந்த வாழைப்பழம் 50 ரூபா. ஏ என்ன 50 ரூபா சொல்ற நீ? ஏமாத்துக்கார, விலை அதிகமா வச்சு விற்கிற நீ. ஸ்ரீதர் சொல்லுவாரு, மகாபிரபு, சாரி மகாபிரபு இல்ல, பிராமணா, நிமாய் பண்டிட் கேம் ஃப்ரம் பிராமணா, ஜெகநாத் மிஸ்ருடைய பையன். அதனால ஒரு பிராமணா, ஓ பிராமணரே, ஓ துஜா, ஓ இருபுற பேதியவரே, நான் உங்களை ஏமாத்தல. நீங்க ஒரு பிராமணர், நான் எப்படி உங்களை ஏமாத்த முடியும்? நான் உங்களை ஏமாத்துறேன், அது பாவம். நான் நியாயமான விலை தான் சொல்றேன். ஏ இல்ல, நீ ஏமாத்துற ஸ்ரீதரா, நீ ஏமாத்துற, வேணுங்க விலையிட்ட ஜாஸ்தி சொல்றேன். இப்படி மணிக்கணக்கு ஆர்க்கு பண்ணுவார் ஸ்ரீதர்கிட்ட. சைதன்மா இந்த நிமாய் பண்டிதர் வந்து தினம் மணிக்கணக்கா வாதம் நடக்கும். ஸ்ரீதர் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாரு. கடைசியில பழத்தை தூக்கி போற காசு கொடுக்க மாட்டாரு. பழத்தை எடுத்துட்டு போவாரு, காசு கொடுக்க மாட்டாரு. வாழை இலையை எடுத்துட்டு போவாரு, காசு கொடுக்க மாட்டாரு. இந்த ஸ்ரீதருக்கா என்னடா இந்த பிராமணன்ட்ட ஆர்கியூ பண்ணி ஏதோ அபராதம் ஆயிருமோ, பிராமணரா வேற போயிட்டாரு, சரி போட்டோம். இப்படி ஒவ்வொரு நாளும் நிமாய் பண்டிதர் போவாரு, சித்தத்தை ஆர்கியூ பண்ணுவாரு, பூசணிக்காய் எடுத்து போவாரு, காசு கொடுக்க மாட்டாரு. ஆனா தினமும் சாப்பிடுறது அந்த இலையில தான். ஸ்ரீதர பண்டிதருடைய இலையில தான் மகாபுரு சாப்பிடுவாரு. அந்த பழம், அந்த காய்கறி தான் சாப்பிடுவாரு. இந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ. ஒரு நாள் சைத்தன் மாபுரு வந்து நிமாய் பண்டிதர் வந்தாரு. சைத்தன் மாபு ஸ்ரீதர்ட்ட, ஏ ஸ்ரீதரா, நீ நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்க சொத்து. அவர் சொல்ல, ஏ நான் தள்ளு வண்டி வச்சு வாழைப்பழம் வச்சிருக்கேன், எனக்கு என்ன சொத்து இருக்கு? எனக்கு ஒரு குடிசை வீடுதான் இருக்கு, அது கூட என்னோடது இல்ல, அது மழை பெஞ்சா ஒழுகும். நீ நடிக்கிற, நீ நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்க, நான் ஒரு நாள் காமிக்கிறேன் இந்த உலகத்துக்கு. என்கிட்ட என்ன சொத்து இருக்கு? என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கியூமெண்ட் என்னன்னா, வாதம் என்னன்னா, மகாபுரு ஒரு நாள் வந்தாரு. ஏய் ஸ்ரீதரா, நீ வந்து கிருஷ்ணரை வழிபடுற. ஸ்ரீதர ஸ்ரீதர பண்டிதர் வந்து எப்பவுமே கிருஷ்ண நாமம் சொல்லிட்டே இருக்கு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. யாராவது வந்து, எத்தாப்பா ஸ்ரீதரா, அந்த வாழைப்பழம் எவ்வளவு? ஹரே கிருஷ்ணா, அது 50 ரூபா. ஹரே கிருஷ்ணா, இது 80 ரூபா. ஹரே கிருஷ்ணா, அது எல்லாம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டே இருக்கு. அந்த வாழைப்பழத்தை வந்து பேசும்போது, அது விற்கும் போது, அது நடக்கும் போது, எல்லாம் 24 hours ஸ்டாண்டிங் பண்ணிட்டே இருக்காரு ஸ்ரீதர் பண்டிதர். சாப்பிடும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது, தூங்கும் போது. ஸ்ரீதராவுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் பாடம் நமக்கு என்னன்னா, இதுதான் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வுலயே இருக்கு. செகண்ட் திங் வந்து, அவர் வந்து வீண் ஆர்குமெண்ட் பண்ண தயாரா இல்லை. இந்த பிராமணாட்ட வைஷ்ணவாட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்ண தயாரா இல்லை. ஓகே, அவங்க எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போட்டோம், எனக்கு நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, அவர் பிராமணர். விட்டு கொடுக்குற மனப்பான்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை, பொறுமையா இருக்காரு. மகாபிரபு என்ன இந்த நிமாயை வந்து ஆர்கியூ பண்ண பொறுமையா பதில் சொல்றாரு. இந்த நிமாய் பண்ற தொந்தரவு எல்லாம் சகிச்சுக்கிறாரு. தென் விட்டு கொடுக்குறாரு, சரி எடுத்துட்டு போகட்டும். இதெல்லாம் தான் லெசன். நமக்கு இந்த குழந்தைங்க நம்ம படிக்க வேண்டிய பாடம் இதெல்லாம். எங்க சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம்? எங்கேயுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. வீட்டுல கூட பேரணும். ஏன்னா அம்மாவுக்கும் பொறுமை கிடையாது, அப்பாவுக்கும் சைக்கிள் ஒருத்தருக்கும் கிடையாது. ஹோல் ஃபேமிலி வந்து சண்டை போட்டுட்டே இருக்கும். ஆளுக்கு ஒரு போனை வச்சுட்டு வேற சண்டை போட்டு, போன்ல யாருக்கையும் சண்டை போட்டுருப்பான். உபாத்திருதா பிராயணா பாய கலோ அல்பாயசு கேஜனா பந்தாசு மந்த மதியம் பந்த பாக்கி உப்பாத்திருதா. மந்த பாக்கி பாக்கியமே இல்லாத உப்பாத்திருந்தா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. பட் ஸ்ரீதர பண்டிதர் வந்து ஃபர்ஸ்ட் லெசன், அவர் எப்பவுமே கிருஷ்ண உணர்வுல இருக்காரு. செகண்ட், அவருக்கு பொறுமை. மகாபுரு என்ன சொல்லி செஞ்சுட்டு இருந்தாலும் பொறுத்துன்றாரு. அவர் பண்றதுல சலிச்சுன்றாரு.
விட்டு கொடுக்குறாரு. ஓகே, அந்த பிராமணர் எடுத்து போனா எடுத்துட்டு போட்டோம். நம்ம அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் பண்ணிடுவோமா? சரி, அடுத்தது ஸ்ரீதர பண்டிதர் எடுத்து அப்படி ஓரமா வச்சுட்டு அந்த இடத்துல நம்மள வைங்க. அவ்வளவுதான். முதல்ல இந்த வியாபாரமே பண்ண மாட்டோம். அப்படியே வியாபாரம் பண்ணாலும் 2 மடங்கு 3 மடங்கு லாபம் வைப்போம். பிரபு, நான் நிறைய சம்பாரிச்சு கிருஷ்ணன் தான் கொடுக்கும் பிரபு. என்ன சொல்லிடுவோம்? பிரபு, இந்த வியாபாரம் எதுக்காக? நிறைய சம்பாரிச்சு நான் கிருஷ்ணன் தான் கொடுக்க போறேன். அப்படிலாம் நம்ம அறிக்கை பண்ணுவோம். ஏங்க, ஸ்ரீதர பண்டிதர் வந்து எவ்வளவு நியாயமான வேலைக்கு வச்சு பணம் நல்லா வித்தாரு. நீ ஏன் அவரு அப்படி பண்ணாருன்னா நான் பண்ணணுமா? நான் நிறைய சம்பாதிப்பேன், அதெல்லாம் கிருஷ்ணன் கொடுப்பேன். இப்படி எல்லாம் அறிக்கை பண்ணுவோம். செகண்ட் திங் வந்து நமக்கு பொறுமை கிடையாது. ஐயா நீங்க போங்க, நீங்க பழம் வாங்கலாம் பரவாயில்ல போங்க. அப்புறம் அங்க வந்து யாரும் ஆர்கியூ பண்ணா நம்ம சகிச்சுக்க முடியும். என்ன நீ என்கிட்ட வந்து நான் எவ்வளவு நேர்மையா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், போகலையே, சண்டைக்கு போயிடும். வேற விட்டு கொடுப்போமா? சரி பரவாயில்ல, எடுத்துட்டு போட்டும். ஒரு குரங்கு வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்தா கூட அடிச்சு குக்கி வச்சு அடிக்கும். நம்முடைய கான்சியஸ்னஸ் கண்டிஷன் சொல்லும். ஸ்ரீதர பண்டிதர் என்ன பண்ணாரு? இப்படி எல்லாம் மகாபிரபு நிமாய் பண்றதெல்லாம் பொறுத்துட்டாரு, சகிச்சுக்கிறாரு. ஒரு நாள் நிமாய் வந்து கேட்டாரு, ஸ்ரீதரா, நீ எப்பவும் சதா கிருஷ்ண நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்க, இவ்வளவு கஷ்டம் தரித்திரனா இருக்க, இவ்வளவு மழை வீடெல்லாம் வந்து அவன் குடிசை ஒழுகுது, ஒழுங்க உனக்கு ட்ரெஸ் கிடையாது, உணவு சாப்பாடு கிடையாது, ஏன் நீ கிருஷ்ணனை வழிபடுற? இந்த துர்க்கையை வழிபடுறவங்களை பாரு, துர்க்கையை வழிபடுறவங்க எவ்வளவு வசதியா வாழ்றாங்க. அவங்க அவங்களுக்கு பெரிய அரண்மனை என்ன, வசதி என்ன, எவ்வளவு ஆடம்பரமா வாழ்றாங்க. நீ ஏன் துர்க்கையை வழிபடக்கூடாது? நிமாய் கேட்கிறாரு. நிமாய் பண்டிதர் வந்து ஸ்ரீதர்கிட்ட கேட்கிறாரு. ஸ்ரீதருடைய டிட்டர்மினேஷன் வந்து டெஸ்ட் பண்றாரு நிமாய். அதே என்னதான் ஒரு ஆச்சாரியனுக்கு குருவுக்கு வந்து அதிகாரம் இருக்கு, தன் சீடனை பரிச்சயப்பட்டு டெஸ்ட் பண்ற உறுதியா இருக்காருன்னு பாக்குறாரு. ஸ்ரீதர்கிட்ட கேட்கிறாரு, நீ ஏன் இந்த கிருஷ்ணநாமம் சொல்லிட்டே இருக்க? கிருஷ்ணநாமம் சொல்லி உனக்கு என்ன கிடைக்குது? கஷ்டப்பட்டு தான் இருக்க. ஆனா துர்க்கையை வழிபடுற பாரு, நல்லா ஆடம்பரமா வாழ்ந்துட்டு. சிலப்போ நம்ம கிட்ட கூட சொல்லுவாங்க, நீ ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் போற, உன் வாழ்க்கையில ஒரு விடிகாலம் இல்ல. ஆனா பாருங்க, அந்த கோயில் இந்த கோயில் சாய்பாபா கோயில் தேவதை கோயில் போறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, கோயிலுக்கே போகாதவாறு நல்லா தான் இருக்கான்னு. இல்லையா? நிறைய பக்தர் வந்து என்கிட்ட புலம்புவோம், பிரபு நீங்க என்ன இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றீங்க, ஏகாதசி வருது, நான் எல்லாம் ஃபாலோ பண்றேன், எனக்கு கஷ்டம் தெரியல. அவன் பாருங்க அங்க போனோடனே அவன் சௌரியமா வரும். இது எப்பவுமே இந்த இந்த கேள்வி இருந்துட்டே இருக்கு எல்லாருக்கும். எப்படி அது? மகாபிரபு சொல்றாரு குணசித்தாட்ட, அவன் பாரு துர்க்கையை வழிபடுறவங்க எவ்வளவு வசதியா இருக்காங்க, நீ இந்த கிருஷ்ணரை வழிபட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, ஏன் நீ பசம் துர்க்கையை வழிபடக்கூடாது? ஸ்ரீதர பண்டிதர் பியூட்டிஃபுல்லா சொல்றேன். ஸ்ரீதர பண்டிதர் என்ன அழகா சொல்றாருன்னா, ஓ பிராமணா, ஒரு பறவை வந்து அது குடிசை, அது கூடு கட்டுது. ஒரு பறவை என்ன பண்ணுவோம்? ஒரு கூடு கட்டி அதுக்குள்ள வாழும். ஒரு ராஜா என்ன பண்ணுவாரு? ஒரு அரண்மனையில வாழ்றாரு. பறவை வந்து அரண்மனைக்கு ஆசைப்படுறது இல்ல, அது அந்த கூட்டுக்குள்ளேயே சந்தோஷமா நிம்மதியா வாழுது. ராஜா வந்து அரண்மனையில் நிம்மதியா வாழ்றப்ப அவங்க இடத்துல சந்தோஷமா வாழ்றாங்க. எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பகவான் நாம சொல்லி சந்தோஷமா இருக்கேன், எனக்கு அரண்மனை வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் இது சந்தோஷமா இருக்கேன், எனக்கு வந்து பௌதிக வசதி பௌதிக செல்வம் இதெல்லாம் தேவை, எனக்கு இந்த லைஃப் ரொம்ப ஆனந்தமா இருக்கு. திருப்பி மகாபுரு சொல்றாரு, ஸ்ரீதரா, இந்த நீ ஏமாத்துற, நீ பெரிய செல்வந்தன், நீ வந்து பெரிய செல்வந்தன், நிறைய சொத்து வச்சிருக்க, ஏமாத்துற நீ. ஸ்ரீதர சொல்றாரு, நோ, இல்ல பிராமணா, என்கிட்ட செல்வம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கே தெரியும். இல்ல இல்ல, நீ வச்சிட்டு இருக்க, ஏமாத்துற, நான் ஒரு நாள் இந்த உலகத்துக்கு காமிப்பேன், உன்னுடைய செல்வம் என்னன்னு அந்த உலகத்துக்கு காமிக்கிறேன். அப்பயும் ஆர்குமெண்ட் பண்ணல, அப்பயும் ஸ்ரீதர பண்டிதர் ஆர்குமெண்ட் பண்ணல, வாதம் செய்யல. ஓகே, இந்த பிராமணர் என்னமோ சொல்றாரு, ஏதோ சொல்லிட்டு போகட்டும், அவர் எப்படி எடுத்துட்டா என்ன, நான் நேர்மையா இருக்கேன், நான் கிருஷ்ணரை வழிபடுறேன், நான் பிரார்த்தனை பண்றேன், நான் பக்தி பண்ணிட்டு இருக்கேன், நான் ஆனந்தமா இருக்கேன், போதும், எனக்கு பௌதி வசதி வேண்டாம், மாட மாளிகை வேண்டாம், கோபுரம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். வெரி சிம்பிள், ரொம்ப எளிமையான ஒரு பணிவான பக்தி. இதுதான். மகாபிரபு ஒரு நாள் இப்போ முகுந்தாத்து சொன்னாங்க இல்லையா, இந்த மகாபிரகாஷ் லீலா, இந்த மகாபிரகாஷ் லீலை பண்ணும்போதுதான் முகுந்தர பகவான் கூட்டு ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு பக்தரி ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ ஸ்ரீதர பண்டிதர் போய் கூட்டிட்டு வர, மகாபிரபு வந்து விஷ்ணுவுடைய சிம்மாசனத்துல அந்த ஆசனத்துல உட்காந்துட்டு, பூஜை மண்டபத்துல உட்காந்துட்டு அவர் சொல்றாரு, போய் ஸ்ரீதர பண்டிதர் கூட்டிட்டு வாங்க. பக்தர்கள் ஓடி போய், ஸ்ரீதரா, ஸ்ரீதரா, கொலை வச்சு சீக்கிரா,
என்ன பிரபு, என்ன உன்ன மகாபிரபு கூப்பிடுறாரு, சீக்கிரமா. அது ரொம்ப அற்புதமா லீலை நடக்குது, மகாபிரபு கூப்பிடுறாரு. ஸ்ரீதர் ஓடி வர்றாரு. மகாபிரபு என்ன கூப்பிட்டாரா? ஏன்னா மகாபிரபு இப்போ சங்கீத நிலையை தொடங்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி அவர் அவர் மிடுக்கான பிராமணரா நவதீப்ல இருந்த நிமாய் பண்ணி, இப்போ மகாபிரபு சங்கீத நிலையை தொடங்கினோடனே அந்த சங்கீதத்துல எல்லா பக்தரும் கலந்து பேரானந்தம் பண்ணினாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. ஸ்ரீதர் ஓடி வராரு. ஓடி வந்தா மகாபிரபு அந்த விஷ்ணுவோட ஆழ்த்துல உட்கார்ந்துருக்காரு, சிம்மாசனத்துல, ஆசனத்துல, பூஜை மண்டபத்துல உட்கார்ந்துருக்காரு. ஸ்ரீதர பண்டிதர் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாரு. மகாபிரபு தர்க்கம் தரையில ஒரு மாதிரி சாஷ்டாங்க. மகாபிரபு தன் தாமரை பாதத்துக்கு ஸ்ரீதருடைய தலையில வச்சு ஆசீர்வதித்தார். ஸ்ரீதரா, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு. நீ என்ன வரம் கேட்டாலும் நான் தரேன். அஷ்டமா சித்தி வேணுமா உனக்கு? அனிமா லகிமா வஜிதா இஜிதா வஜிதா, நீ எங்க வேணாலும் போலாம், எந்த கிரகத்துக்கு வேணாலும் போலாம், நீ என்ன வேணாலும் என்ஜாய் பண்ணலாம், உனக்கு அஷ்டமா சித்தி நான் கொடுக்குறேன். நமக்கு கிருஷ்ணர் ஒரு வீடு கொடுத்துட்டாலே கிருஷ்ணரை தலையில வச்சு கொண்டாடிடும். யோசிச்சு பாருங்க. கிருஷ்ண பக்தியில வந்தோடனே எனக்கு ஒரு வீடு கிடைச்சது, காரு கிடைச்சது, ஆஹா கிருஷ்ணா நீதான் என் முழுமுதல் கடவுள். ஒண்ணும் கிடைக்கலன்னா அவ்வளவுதான். கிருஷ்ணராவது ராமராவது. உனக்கு கருணை கிடையாது, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், உன் நாமத்தை சொல்றேனே, ஏ பரந்தாமனே, ஏ பார்த்திபனே, எனக்கு உன் கருணையை கொடுக்க மாட்டியா? ஓ பார்த்தசாரதியே, அழுது புலம்பிடும். நானும் பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கேன், பொண்ணு கல்யாணம் ஆகல, பையன் வெளிநாடு போல, பொறுத்துக்கவே முடியாது. இங்க ஸ்ரீதர பண்டிதருக்கு மகாபிரபு கேட்கிறாரு, ஸ்ரீதரா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேள்வி, நான் கொடுக்கிறேன், உனக்கு அஷ்டமா சித்திகளை கொடுக்கிறேன். எப்படி? அந்த கௌர சுந்தர் அப்படி ஷாம சுந்தரா டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு. ஸ்ரீதர பண்டிதருக்கு பகவான் கிருஷ்ணா மேல உயிர், அவர் தான் ஆன்மா. கிருஷ்ணா நாமத்தை எப்போ சொல்லிட்டு இருக்காரு. அந்த கௌர சுந்தர் கிருஷ்ணர் மகாபிரபு ஷாம சுந்தரனா தரிசனம் பண்ணார். ஸ்ரீதர கண்ணன் அப்படியே கண்ணீர் அருவி மாறி அப்படியே மகாபுருடைய தாமரை பாதத்தில் பட்டுட்டு அழுறாரு. மகாபுரு சொல்றாரு, உனக்கு என்ன வர வேணாலும் கேளு, அஷ்டமா சித்தி வேணுமா, நீ வைகுண்ட பிராப்தி வேணும், கோல உண்டாலும் போடு, என்ன ஆளும் கேளு. ஸ்ரீதரன் நாம பாருங்க நம்முடைய நிலைமை என்ன. நாம எப்பவுமே பௌதிகத்தையே நம்பி இருக்கு. ஓகே, கிருஷ்ணா எனக்கு வரம் கொடுக்கட்டும், நான் பௌதிக வரம்லாம் வாங்கிக்கிறேன், கிருஷ்ணா இந்த வரம்லாம் எனக்கு கொடுங்க, அப்புறம் நான் உங்ககிட்ட வந்துடுறேன், என் ஃபேமிலியில நான் செட்டில் பண்ணிடுறேன், இதெல்லாம் பண்ண நான் உங்ககிட்ட வந்துடுறேன், நான் ரெடியா இருக்கேன், நான் எதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்ரீதரர் சொல்றாரு, ஸ்ரீதரன் வீட்டுல மழை வந்தா கூரையெல்லாம் ஒழுங்கும், மாற்று துணி கிடையாது, 1-2 செட்டு தான் ட்ரெஸ், குடிக்கிற தண்ணி பானை வரைக்கும் ஓட்ட பானை, அதுல மேல ஒரு முடுக்குழுந்து ஒரு பழைய ஒரு ஜக்கு வாட்டர் பாட்டில், பழைய தட்டு, இதுதான் ஒரு சொத்து. ஆனா மகாபுரு சொன்னா, நீ பெரிய சொத்து வச்சிருக்க, பெரிய செல்வந்தாரு. ஸ்ரீதர பண்டிதர் எதுவுமே கேட்கல மகாபுருட்ட, எனக்கு என் வீடை ஒரு பெரிய மாளிகை ஆக்குங்க, அப்புறம் என்ன ஒரு பெரிய செல்வந்தன் ஆக்குங்க. கிருஷ்ணரே, ஓ மகாபிரபு, நான் உங்க சேவைக்கு தான் கேட்கிறேன், நான் அனுபவிக்கலாம் கேட்கவே இல்லை. ஓ கிருஷ்ணா, எனக்கு ஒரு ஆடி கார் கொடுங்க, அந்த ஆடி கார்ல நான் போறது இல்லை, உங்களை வச்சுதான் ஓட்டிட்டு போவேன். இப்ப ரீசெண்டா கூட யூடியூப்ல வந்தது, யாரோ ஒரு லேடி கன்னடால போனா கர்த்தர் எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு, கார் வாங்கி, நான் கர்த்தர்கிட்ட கார் கேட்டேன், கர்த்தர் கேட்டாரு உனக்கு என்ன கார் வேணும், அதே கார் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி. என்ன கர்த்தர் கார் வாங்கி கொடுப்பாரு, வீடு வாங்கி கொடுப்பாரு. சோ இங்க மகாபிரபு சொல்ற, ஸ்ரீதர பண்டிதர் கேட்டிருந்தா மகாபிரபு அவங்க வீட்டை ஒரு பெரிய அரண்மனை ஆக்கியிருப்பாரு, ஒரு பெரிய செல்வந்தர் ஆக்கியிருப்பாரு. ஸ்ரீதர் என்ன கேட்டாரு, ஸ்ரீதர் என்ன கேட்டார் மகாபிரபுட்ட, ஓ மகாபிரபு, ஓ கௌரசுந்தரா, ஓ சைத்தன்ய மகாபிரபுவே, எனக்கு இந்த ஒரு வரம் கொடுங்க. என்ன வரம் வேணும்? நான் எப்பவுமே அந்த வாழைப்பழம்லாம் விற்கும் போது ஒரு பிராமணர் என்கிட்ட ஆட்சி பண்ணுவார் இல்லையா, இமாய் பண்டிதர், அவருடைய தாமரை திருப்பாத நான் மறக்கவே கூடாது. அவருடைய தாமரை அப்ப என்ன அர்த்தம்? உங்க தாமரை திருப்பாத நான் என்னைக்கு மறக்க கூடாது. பாருங்க எப்படி வரோம். இதுதான் தூய பக்தி. அவர் சொல்றாரு, நிமாய் பண்டித சைத்தன் மாவுட்ட என்கிட்ட தினமும் ஒரு பிராமணர் மணிக்கணக்கா வாதம் செய்வார். அந்த நிமாய் பண்டிதர் அந்த பிராமணருடைய தாமரை திருப்பாதை நான் என்னைக்கு மறக்கவே கூடாதுன்னா, பகவானுடைய தாமரை திருப்பாதை நான் என்னைக்கு மறக்க கூடாது. அது மகாபிரபு சொல்றாரு, ஸ்ரீதரா இன்னைக்கு நான் அனௌன்ஸ் பண்ண போறேன், நீ பெரிய செல்வந்தன், உன்கிட்ட நிறைய சொத்து இருக்கு. திரும்பி மகாபிரபு இப்படி சொல்றாரு, என்ன பெரிய செல்வந்தன் சொல்றது என்ன ஒண்ணும் இல்ல,
என்கிட்ட ஒரு ஓட்டை குடிச்சு ஓட்ட பானை உடஞ்சு போன டப்பாவும் தான் இருக்கு. பழைய தட்டு 2 அழுக்கு துணி தான் இருக்குது. என்கிட்ட ஒண்ணும் இல்ல. மகாபுருஷா இல்ல, உன்கிட்ட பெரிய சொத்து இருக்கு. எல்லா பக்தர்களும் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மகாபுரி சகாக்கள் இருக்காங்க. மகாபுரு சொல்றாரு, ஸ்ரீதருடைய சொத்து என்னன்னா ஒரு எளிமையான பணிவான பக்தர். அந்த எளிமையும் பணிவும் தான் ஒரு சொத்துங்க. ஸ்ரீதரை வந்து அந்த எளிமையும் பணிவுனால என்னை விலைக்கு வாங்கிட்டாரு. என்ன பர்ச்சேஸ் பண்றாரு. ஹுமிலிட்டி, சிம்பிளிசிட்டி அண்ட் ஹுமிலிட்டி, எளிமை பணிவு. இந்த எளிமையும் பணிவும் தான் பகவானை கௌரவே தவிர உயர்ந்த குல பிறப்போ மாட மாளிகையோ கோபுரமோ செல்வந்தனோ இதெல்லாம் எதுவுமே பகவானை கவராது. நோ, பகவான் திரும்பி கூட பார்க்க மாட்டார் இந்த பக்கம். துரியோதனுக்கு இல்லாத மாட மாளிகை கோபுரமா பேரா புகழா. விதுரர் ஒரு சாதாரண ஓட்டு வீட்டுல இருக்காரு, குடிசை வீட்டுல இருக்காரு. விதுரருடைய எளிமையும் பணிவும் தான் கிருஷ்ணாவை கவர்ந்தது. துரியோதனுடைய ஆடம்பரம் கிருஷ்ணரை கவரல, ஆணவம் கிருஷ்ணரை கவரல. அதே மாதிரி இங்க மகாபுரு சொல்றாரு, ஸ்ரீதரனுடைய எளிமையும் பணிவும் தான் அவருடைய சொத்துங்கிற. இதுதான் வைஷ்ணவ அடுத்த குவாலிட்டி. வைஷ்ணவ 26 குணங்கள் வந்து எளிமை பணிவு. இந்த எளிமையும் பணிவும் தான் பகவான கௌரவம். எளிமையும் பணிவும் சொரூபமான பக்தர் பிரபஞ்ச ஸ்ரீதரர். இப்ப ஸ்ரீதர பண்டிதர் மூலமா பகவான் நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு, யார் ஒருத்தர் எளிமையா பணிவா சேவகனுடைய 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 சேவகனாக எனக்கு சேவை செய்கிறாரோ அவர் எனக்கு ரொம்ப பிரியமானவர். அவருக்கு அவருக்கு என்ன வேணாலும் பகவான் செய்வார். அவருக்கு தன்னையே பகவான் கொடுத்துருவார். பகவான் வந்து தன்னையே அவருக்கு கொடுத்துருவார். பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான லீலை. அந்த மாதிரி 2 பெரிய பக்தர்கள், தூய பக்தர்கள், முகுந்த தத்தா, ஸ்ரீதர் பண்டிட். அவங்க வந்து இந்த பூமியில வந்து நம்ம எப்படி எல்லாம் பக்தி செய்யணும், எந்த மாதிரி எளிமையா இருக்கணும், எப்படி பணிவா இருக்கணும், எப்படி கிருஷ்ண உணர்வு இருக்கணும், எப்படி வைஷ்ணவ சேவை பண்ணணும், எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்ரீதர பண்டிதர் மகாபிரபு கவர்ந்திருக்காரு. மகாபிரபு வந்து சான்காசிக்கிட்ட போய் நாமசங்கீர்த்தம் பண்ணிட்டு வர்றாரு. வர வழியில ஸ்ரீதர பண்டிதர் வீட்டுக்கு வழியா வர்றாரு. ஸ்ரீதர பண்டிதரை பார்த்தோன்னே மகாபிரபு வீட்டுக்குள்ள போறாரு, இந்த குடிசைக்குள்ள போறாரு. தண்ணி தாக மகாபிரபுக்கு. அங்க பார்த்து ஒரு பானை இருக்கு, ஒரு பழைய பானை. அந்த பானையில ஸ்ரீதர பண்டிதர் தண்ணி குடிக்கிற டம்ளர், பழைய ஒடுக்கு விழுந்த ஒரு ஒடுக்கி போன ஒரு பித்தளை டம்ளர். அந்த மகாபிரபு எடுத்து தண்ணி குடிக்க போற ஸ்ரீதர் கை பிடிச்சார். மகாபிரபு மகாபிரபு வேண்டாம் வேண்டாம், மகாபிரபு வேண்டாம், இது எடுக்காதீங்க, இதை தொடாதீங்க, இது நான் ஒரு நீச்சன், நான் ஒரு கீழ்நிலையானவன், நீங்க 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 தொடக்கூடாது, இது நீங்க தொடக்கூடாது. மகாபுரு தொடர்றது என்ன, எடுத்து குடிக்கவே செய்யறாரு அந்த தண்ணிய. ஸ்ரீதர பண்டிதர் குடிக்கிற டம்ளர்ல, பழைய ஒரு குழந்தை டம்ளர்ல அந்த பழைய பானையில தண்ணி எடுத்து மகாபுரு குடிக்கிறாரு. ஸ்ரீதர கையில பிடிச்சு மகாபுரு வேண்டாம் வேண்டாம். மகாபுரு இந்த தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கு, 2 கிளாஸ் இருக்கு. இப்ப எந்த அளவுக்கு ஸ்ரீதர பண்டிதர் பகவானை கவர்ந்திருக்காரு, எளிமையான பணிவான பக்தி. சோ அதனால இங்க ரொம்ப அழகான வர்ணனை. பிரம்மா எப்படி பகவானை கவர்ந்தார், பக்தி தொண்டுனால கவர்ந்தார். ஏன்னா பகவான் வந்து அவர் இதயத்திலிருந்து கொண்டே அவர் வேத ஞானத்தை போட்டினாரு. அதனால பிரம்மாவுக்கு இப்ப சந்தேகமோ குழப்பமோ இல்லை. இந்த சப்தம் வந்து இந்த சப்தம் பகவான் இருந்தா வருது, அவர் எனக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருங்கிறத அவரால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா அவர் இதயத்திலேயே பகவான் அறிவு கொடுத்தாரு. ஏன்னா பிரம்மா வந்து பகவான் ஏற்றுக்கொள்ள தயாரா. முதல்ல நம்பிக்கை, ஃபர்ஸ்ட் நம்பிக்கை, 2 சரணாகதி. சோ இங்க அதான் ரொம்ப அழகான இது. சோ பிரம்மா போய் ரொம்ப இன்டெலிஜென்டா இந்த சப்தம் வந்து பகவான் இருந்தா வருது, அவர் எனக்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு உட்காந்துட்டாரு. உட்காந்து உறுதியா திரும்ப தவ பண்றாரு. அப்ப பகவான் இதயத்திலிருந்து கொண்டு வேத ஞானத்தை போட்டினார். சோ இங்க பொருளுரையில ரொம்ப ரொம்ப அழகழகான நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா ஆஹ் ஆஹ் எல்லா விதத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. பிரம்மா தீட்சை பெற விரும்பியதால் பகவான் அவருக்கு தீட்சை அளித்தார். இவ்வாறு தீட்சை பெற விரும்பும் ஒவ்வொருவருக்கும் அதனை அளிக்க பகவானால் முடியும். சோ நம்ம சின்சியரா இருக்கோம், கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ண பக்தியில நான் முன்னேற்றம் அடையணும், நான் இந்த பிறவில பகவான்கிட்ட போகணும், நான் பகவானுடைய தூய பக்தன் ஆகணும், எனக்கு கிருஷ்ண பிரேம வேணும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கணும்னா அது உள்ள இருக்கு பரமாத்மாவுக்கு தெரியும். அந்த பரமாத்மா என்ன பண்ணுவாரு, அவருடைய அம்சமா வெளியில உண்மையான ஆன்மீக குரு அமைச்சிருப்பாரு. அதான் இங்க பொருள் போப்பா சொன்னாரு. என்ன சொன்னாரு,
இங்க பாருங்க, பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற உண்மையான இதயம் படைத்தவருக்கு பகவானே ஆன்மீக குருவாக தோன்றுகிறார். சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரி, சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரை. சாக்ஷாத் ஹரி, ஆன்மீக குருவானவர் சாக்ஷாத் ஹரிதான். இது எல்லா சாஸ்திரமும் சொல்லுது. ஏன் ஏன் ஆன்மீக குரு சாக்ஷாத் ஹரி? கிந்து பிரபுயா பிரேம தஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். அவர் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர், கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர். அதான் இங்க பிரபா என்ன சொன்னாரு, 2 வார்த்தை எழுதுறாரு. என்ன சொல்லியிருக்காரு? மிகவும் அந்தரங்கமான பகவானையே மிகவும் அந்தரங்கமான சேவகரும் பகவானின் பிரதிநிதியும். அப்ப எந்த மாதிரி குருவை நம்ம தேர்ந்தெடுக்கணும்? பகவானுடைய மிக அந்தரங்கமான சேவகரும் பகவானுடைய பிரதிநிதியுமா இருக்கிற ஆன்மீக குரு. அவர் தான் குரு சீட பரம்பரை உண்மையான ஆன்மீகம். நிறைய விஷயம் இருக்கு இல்ல. இப்போ இந்த பொருளுரை ரொம்ப முக்கியமானது. போப்போட்ல ரொம்ப நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் நம்ம நமக்கு ஆர்வம் இருக்கணும். பிரம்மாவுக்கு ஆர்வம் இருந்தது, பகவான் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கணும்னு. பகவான் அது ஏத்திலே சொல்லிட்டாரு. பிரம்மா தீட்சை பெற விரும்பியதால் சொல்லியிருக்காரு, பிரம்மா தீட்சை பெற விரும்பியதால் பகவான் தீட்சை அளித்தார். நமக்கு அந்த ஈகர்னஸ் இருக்கணும், அந்த ஆர்வம் இருக்கணும், உற்சாகம் இருக்கணும். நான் ஒரு உண்மையான ஆன்மீக குருவை சரணடைஞ்சு அவர்கிட்ட நான் உபதேசங்கள் பெற்று அதை பின்பற்ற வேண்டும். இது பிரம்மா டைரக்டா கிருஷ்ணான்றது டைரக்ட் டிசைபிள், கிருஷ்ணனுடைய நேரடி சீடர் பிரம்மா. கிருஷ்ணனுடைய பேசணும், பிரம்மா தான் ஆதிகுரு, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்படி பிரம்மாவுடைய சிறப்பு இருக்கு. அதனால இங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு பிரபா வான் பண்றாருன்னா, ஓகே நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, நான் தான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றேன்னு நான் ஏன் குருகிட்ட போகணும், நான் ஏன் ஒரு குரு தேர்ந்தெடுக்கணும்? ரைட், இந்த கேள்வி நிறைய பேர் இருக்கு. ஏன்டி நிறைய பேர் கிளாஸ் கேட்டுட்டாங்க, பிரபு நாம தான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோமே, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னாலே பகவான் போயிடலாம், அப்படி எதுக்கு ஆன்மீக குரு? ஆன்மீக குரு தேவையில்லையே. நான் கிருஷ்ணரை வழிபடுறேன், எனக்கும் கிருஷ்ணருக்கு நடுவுல எதுக்கு இன்னொருத்தரு? நான் கிருஷ்ணரை வழிபடுறேன், நான் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றேன், நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்றேன், அப்ப எனக்கும் கிருஷ்ணருக்கு நடுவுல எதுக்கு இன்னொருத்தரு? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லு? இது நியாயமான கேள்வி தானே? நியாயம் இல்லையா? பதில் தெரிஞ்சும் கை தூக்கி ஆன்லைன்ல இருக்கிற இந்த கேள்வி கேட்டா என்ன சொல்லு? எதுக்கு நான் குருகிட்ட போகணும்? நான் கிருஷ்ண பக்தி பண்றேன், நான் நாம ஜபிக்கிறேன், நான் பகவான்கிட்ட போறேன். ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு டிசீஸ்னா நானே அந்த மருந்து எந்த மருந்துன்னு தெரியாம எடுத்துக்கொண்டா அதனால வியாதி தான் வரும். அப்ப பரிந்துரைக்கப்பட்ட அதான் மருந்து தெரியுது, ஹரே கிருஷ்ண மந்திரம் தெரியுது, அப்புறம் என்ன? உங்களுக்கு இந்த மருந்து தான் தெரிஞ்சு போச்சு இல்ல, நீங்க வேற மருந்து கேட்க போறீங்க? குருதான் நம்ம பகவான் இல்ல, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னாலே பகவான் போயிடலாமே. ஓகே, கவிதா மாதாஜி. பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு, பிரணாம் பிரபு. பிரபு குரு ஆன்மீகமானவர்னு நீங்க சொல்லிருக்கீங்க பிரபு. சோ அவர் மட்டும்தான் நம்மள பகவான் கிட்ட கூட்டிட்டு போக முடியும். நம்ம இந்த உடலோட பகவான் கிட்ட போக முடியாது. நம்ம குரு கிட்ட பகவான் கிட்ட போகணும் அப்படின்னா ஆன்மீக குருவோட உதவியால மட்டும்தான் அது போக முடியும் அப்படின்னு. இப்போ என்ன சொல்றதுன்னா, நம்ம என்ன சொல்றோம், பிரச்சாரம் பண்ணும்போது ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்ணா ஒருத்தர் பிற விழுந்து விடுபடுவாங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா முக்தி அடைவாங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா பவானி உலகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்றோம். அப்படி எது குரு தேவையில்லையே, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னாலே போதுமே. இல்லங்க பிரபு, அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு பணிவாக சேவைகள் செய்து. அதுதான் எனக்கு எல்லாம் ப்ராசஸ் தெரிஞ்சு, வழிமுறை தெரிஞ்சு போச்சு. நான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணா பகவான் குரு எனக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க காந்திமதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவர் இந்த பௌதிக குணங்கள்ல இருந்து விடுபட்டவர், முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். சரி, நானும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா பௌதிக குணத்துக்கு விடுபட்டவர். கேக்குதா? கேக்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. ஓகே ஓகே. இப்போ நானும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா பௌதிக குணத்துக்கு விடுபட்டுருவேன், முக்குணத்துக்கு அப்பாற்பட்டுருவேன், அப்படியே எனக்கு குரு.
ஓகே, ஜெயராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மந்திரம் கொடுத்துட்டீங்க. ஆனா அந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும், அதை எப்படி வழிபடணுங்கிறது வழிபட சொல்லித்தர வேணும் இல்லைங்களா? அப்ப குரு இருந்தா தானே நம்ம பகவான்கிட்ட போய் சேர முடியும். சரி, ஓகே. ஸ்ரீலலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. குருங்கிறவர் வேதங்களே சொல்லப்பட்டிருக்கு பகவானுக்கு இணையானவர் அப்படின்னு. ஏன்னா எல்லாத்துக்கும் மூலம் அவர் தான். அவர் இருந்தாதான் நம்மளால போக முடியும் பிரபு. குரு இல்லைன்னா நம்மளுக்கு எனக்கு தெரியாது என்னன்னு. இப்ப பகவான் கிருஷ்ணரை நான் முழுமுதல் கடவுளை ஏத்துக்கிட்டேன், நாம ஜபிக்கிறேன். அப்புறம் எனக்கு எதுக்கு பகவானுக்கு இணையான குரு? எனக்கு எதுக்கு? எனக்கு தான் பகவானே இருக்காரு, அப்புறத்துக்கு எனக்கு குரு. அவர் இருந்தாதான் பிரபு நம்மளால. இப்ப நம்மளுக்கு தெரியும் அவர் இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் இப்ப பிரபுதா இருக்கிறதுனாலதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல். இல்லைன்னா நம்ம பேசாம எல்லாத்தையும் பண்ணுவோம், இதையும் 10ஓட சேர்த்து 11 இதையும் நம்ம பண்ணுமே தவிர அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், உன்னோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அது ஒரு குரு மூலமா தான் பிரபு நம்மளால கத்துக்க முடியும், செய்ய முடியும் பிரபு. हरे कृष्ण प्रभु. यत्यासगतिष्ठेष तत्तत्येवेरोजनः சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத்தானுவர்த்ததேன்னு பகவான் கிருஷ்ணரே சாந்திப்ப முனிவர்கிட்ட தான் கத்துக்கிட்டாரு. அதாவது அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும், அவர் தான் எல்லா காரணத்துக்கும் காரணமா இருந்தாலும் அப்படி கத்துக்கணுங்க அப்படிங்கிறத அவரே காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப இது நாம தாசனாக இருக்கணும், அடியேனுக்கு அடியேனாக இருக்கணும் அப்படிங்கிறத பகவான் சொல்றாரு. ஏன்னா நம்மளுக்கு தகுதி கிடையாது நேரடியா பகவானை அணுகிறதுக்கு. அப்போ நாம குரு மூலமா தான் அணுகணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்காங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவானே சொல்றாங்க பிரபு, என்னை வழிபடுபவங்களை விட என் பக்தனை வழிபடுறவங்க தான் சிறந்தவங்க. அப்படி வர்றதுதான் பகவானை விரும்புவாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தன்வத் பிரணாம். பகவான் இப்போ நம்ம சாண்டிங் பண்றோம், எல்லா கட்டுப்பாடுலயும் இருக்கிறோம். ஆனாலும் நம்மளுக்கு குரு தேவைப்படுது. ஏன்னா பகவான் நேரடியா நம்ம கிட்ட இது பண்ண மாட்டார் பிரபுஜி. ஒரு குரு மூலியம் தான் எல்லாமே நம்மளுக்கு தெரிவிப்பாரு. குரு தான் கடவுளுக்கு சமமானவர் இல்லையா? அவர் மூலியம். ஹரே கிருஷ்ணா, தண்டபாட் பிரணாம் பிரபு. பிரபு, பௌதிக உலகத்திலே பிரபு நம்ம ஒரு இன்ஜினியரிங் படிக்கணுமோ, ஒரு டாக்டர் ஆகணுமோ, ஸோ நம்ம புத்தகத்தை பார்த்து நேராக படிச்சு ஒரு டாக்டராகவோ இன்ஜினியர் ஆக முடியாது. ஸோ அதுக்குன்னு நம்ம ஒரு முறைப்படி நம்ம 1ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சு நம்ம யூனிவர்சிட்டி போய் அங்க ஒரு பேராசிரியர் மூலமா அதை கற்று அவர் நம்மளை வழி நடத்தி கொண்டுட்டு போனோம். அதே மாதிரி ஆன்மீகத்துல பிரபு நம்ம ஹரே கிருஷ்ணா இருந்தாலும் எல்லாமும் தெரிஞ்சாலும் நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டு நமக்கு தெரியாது. நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது எப்படி செய்யணுன்றது நமக்கு 4.34 பகவான் சொன்ன மாதிரி ஒரு கற்றறிந்த பகவானை உணர்ந்த ஒரு ஆன்மீக குரு நம்மளை வழி நடத்துறப்பதான் நம்ம அந்த வழியில நல்ல நேரம் போக முடியும் பிரபு. ஹரே கிருஷ்ணன் பிரபு. தேங்க்யூ பிரபு. ஓகே, ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டதுக்கு. இங்க ப்ரோபா என்ன சொல்றாரு பாப்போமா? ப்ரோபா என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தின் செய்தி அவருடைய சீட பரம்பரையின் மூலமாக கீழறங்கி வருகிறது. ஸ்ரீமத் பாகவத்தின் உண்மையான செய்தியை பெறுவதற்கு சீட பரம்பரையின் சங்கிலி தொடர் மூலமாக வரும் தற்போதைய ஆன்மீக குரு ஒருவர் அணுக வேண்டும். அத்தகைய ஆன்மீக குருவால் முறையாக தீட்சையளிக்கப்பட்ட பின்பு பக்தி தொண்டை நிறைவேற்றுவதன் மூலமாக தவம் இயற்றுவதில் ஒருவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒருவன் தன்னை பிரம்மாவின் அந்தஸ்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டு உள்ளிருந்தே பகவானால் நேரடியாக தீட்சையளிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. ஏனென்றால் தற்போதைய யுகத்தில் ஒருவரையும் பிரம்மாவை போல தூய்மையானவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரபஞ்ச படைப்பை முன்னின்று நடத்துவதற்கு பிரம்மாவின் பதவி மிக தூய்மையான ஒரு ஜீவராசிக்கு அளிக்கப்பட்டது. இதனால் அத்தகைய தகுதிகளை ஒருவர் பெற்றிருந்தால் அல்லாது பிரம்மாவை போலவே தான் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கலப்படமற்ற தூய பக்தர்கள் மூலமாகவும், குறிப்பாக பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டது போன்ற சாஸ்திரங்களின் உபதேசங்களின் மூலமாகவும் மற்றும் தகுதி உள்ள ஒரு ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான ஆன்மீகங்களின் மூலமாகவும் அதே வசதிகள் ஒருவர் பெற முடியும். பக்தி தொண்டு செய்ய வேண்டும் என்ற உண்மையான இதயம் படைத்தவருக்கு பகவானே ஆன்மீகமாக தோன்றுகிறார். அப்போ நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற பரமாத்மா தான் வெளியே ஆன்மீக குருவா இருக்காரு. நம்ம இதயத்துல இருக்கிற பரமாத்மா வெளியில ஆன்மீக குருவா இருந்து நம்மளை வழி நடத்துறாரு.
அதனால ஆன்மீக குரு ஏன் அவசியம் அப்படின்னா, நான் பக்குவம் இல்லாம இருக்கேன். கரெக்ட் தான். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா நான் பகவான்கிட்ட போலாம், கரெக்ட். பிறப்பிறந்து விடுபடலாம், சரி. கிருஷ்ணரை முழுவதும் எல்லாம் கரெக்ட். ஆனா இதை சொல்ற அளவுக்கு நான் பக்குவமானவனா இருக்கேனா, எனக்கு அந்த தகுதி இருக்கா? அந்த தகுதியை கொடுக்கிறவர் ஆன்மீக குரு. ஹரே கிருஷ்ணா மந்திரம் நான் சொல்றேன், பட் எனக்கு சொல்லக்கூடிய தகுதி, இந்த தகுதி குவாலிபிகேஷன் எப்போ வரும்? ஒரு குரு சீட பரம்பரையில ஒரு குருவை ஏற்றும் போதான் அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை குற்றமற்று ஜபிக்கிற குவாலிபிகேஷன். ஹரி நாமா சுகே அபராதா நம்ம பாடணும். ஓ குருதேவா, எனக்கு நாமத்துல அபராதம் பண்ணாம ஜெபிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. நாம ஜெபிக்கிறேன், ஆனா அபராதம் பண்ணிடுவேனே, நான் ருச்சி இல்லையே, அந்த நாமத்துல ருச்சி இல்லையே. எனக்கு அப்ப எப்ப எனக்கு ஹரிநாமத்துல ருச்சி வரும்? எனக்கு எப்போ நாமத்துல ருச்சி வரும்? எனக்கு எப்போ நாமத்தை குற்றம் இல்லாம செய்வேன்? ஆன்மீகங்களுடைய கருணையால். அதனால உங்க கருணையே நம்பி நான் இருக்கேன். ஒருவேளை உங்க கருணை எனக்கு கிடைக்கலன்னா நான் இந்த உடலை விட்டுருவேன். யோகியாதா விசாரே கிச்சு நகி பாய், யோகியாதா விசாரே கிச்சு நகி பாய் துமாரா கருணா சாரா. எனக்கு எந்த ஒரு யோகிதையும் இல்ல, உங்க கருணையை தான் நான் நம்பி இருக்கேன். ஒருவேளை உங்க கருணை கிடைக்கலன்னா, தவ கருணா வைபே காண்டியா காண்டியா பிராணா நாரா கி போரா, நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. மூதா சொன்னார் இல்லையா, சைத்தன்மா அப்படி கருணை இல்லைன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. அந்த மாதிரிதான் ஒரு உண்மையான ஆன்மீகனுடைய கருணை இல்லைன்னா நம்ம கிருஷ்ண உறவுல முன்னேற்றம் அடைய முடியும். சோ ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் எங்க இருக்குன்னா, ஆன்மீக குரு திருப்திப்படுத்துறது. யஷ பிரசாதா பகவத் பிரசாதோ யஷ்யா பிரசாதான கதி குதோபி. சோ குரு திருப்தி அடைஞ்சதா கிருஷ்ணா திருப்தி அடைவாரு, குரு திருப்தி எல்லாம் கிருஷ்ணா திருப்தி அடைய போறது. அதனால இங்க முதல் ஸ்டார்டிங்ல ப்ரோபோசல் ஃபர்ஸ்ட் வேர்டு, வாழ்வின் வெற்றி பெறுவதற்கு படைப்பின் துவக்கத்தில் முதல் ஜீவராசனர் தோன்றிய பிரம்மதேவரின் உதாரணத்தை ஒருவன் பின்பற்ற வேண்டும். யாரெல்லாம் இந்த மனித வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் இந்த மனித வாழ்க்கைய சரியா பயன்படுத்திட்டு பகவான் திரும்ப போகணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க பிரம்மாவுடைய இதை ஃபாலோ பண்ணணும். பிரம்மா தீட்சை அளிக்கப்பட்டார். சோ நமக்கு அந்த தகுதி இல்லாதனால அந்த சீட பரம்பரையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆன்மீகத்தை நம்ம தீட்சை எடுத்துக்கணும். அப்பதான் அந்த தீட்சை எடுத்து அந்த ஆன்மீகத்துடைய வழிகாட்டுதல பக்தி தொண்டு பயிற்சி பண்ணும்போது இங்க என்ன சொல்றாங்க, எனவே நேர்மையான ஒரு பக்தர் ஒருவர் உண்மையான ஆன்மீக குருவை சந்திச்சு அந்த ஆன்மீக குருவானவர் பகவானுடைய அந்தரங்க சேவராகவும் பகவான் பிரதிநிதியாகவும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த மாதிரி ஒரு தூய பக்தரை ஆன்மீகமா ஏற்றுக்கொண்டுட்டா அவருடைய வழிகாட்டுதல பக்தி தொண்டு செய்யும் போது அவருடைய கருணையால எல்லா சந்தேகம் பூர்த்தி அடைஞ்சு அவரு வாழ்க்கை லட்சியமான பகவானை அடைஞ்சிருக்கும். இதுதான் அப்ப ஆன்மீக வாழ்வின் வெற்றியின் ரகசியம் எங்க இருக்கு? ஆன்மீக குருவை தேர்ந்தெடுத்து அவரை திருப்தி பண்றது. இதுதான் நம்முடைய லட்சியம். உண்மையான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை தேர்ந்தெடுத்து அவருக்கு சேவை பண்ணி அவருடைய கருணையை பெறுவதுதான், அதுலதான் ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றி ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. அதனால நீங்க பிரார்த்தனை பண்ணணும். நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது. புரோபாடு இயக்கம் இருக்கு, பூர்வாச்சாரியர்கள் இன்னைக்கு முகுந்த தத்தருடைய மறைவு தினம், ஸ்ரீதர பண்டிதருடைய மறைவு தினம். அவங்க கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணணும். நாங்களும் அவங்கள மாதிரி பக்தியில உயரணும், தூய பக்தி எனக்கு கிடைக்கணும், நான் ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதல் பின்பற்றணும், என் குருவுடைய வார்த்தைய நான் சிறமேற்கொண்டு குருமுக பத்ம வாக்கிய சித்ததை கொடியாய்க்க ஆர்னா கொடிவமான ஆசை. இதான் என்னுடைய விருப்பம். இந்த ஆன்மீகளுடைய கட்டளை நான் சிறமேற்கொண்டு செய்யணும், அதுக்காக என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணோம். பூர்வாச்சாரியர்கிட்ட, பிரபுபாதத்தை, ஆன்மீக குருமார்கிட்ட பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி, ஜெய் ஸ்ரீ பாகவதம் கி. ஹரே